ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 7 நாள் ஆன்மீக பயணத்தில் இன்றைக்கி நம்ம 7வது நாளில் இருக்கோம். நல்லபடியாக இந்த சப்தாகம் முடியும் தருவாயில் இருக்கோம். ஆனால் இன்னையோட இந்த சப்தாகம் முடிய போகிறது கிடையாது. இன்றைக்கி முடித்ததுக்கப்புறம், அதாவது இந்த புதன்கிழமை இந்த சப்தாகம் நல்லபடியாக நிறைவு செய்துட்டு, ஒரு வார காலமாக சாய் நமக்கு துணையாக இருந்தார்ல, இந்த சப்தாகம் நல்லபடியாக நிறைவடைவதற்கு உதவி செய்தார். கேட்குற உங்களுக்கும் உதவி செய்தார், படிக்கிற எனக்கும் உதவி செய்தார். ஏன்னா அவர் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. அதனால் நம்மளோட சாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் அன்னதானமும் ஷீரடியில் செய்துட்டு, அப்புறம் இந்த சப்தாகம் செய்யும்போது நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணங்கள் வச்சுருந்துருப்போம். அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக தேங்காய் வைத்து பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு சில பக்தர்களால் தேங்காய் வைத்து பிரார்த்தனை செய்ய முடியல. பக்கத்தில் கோவில் இல்லை, கோவில் இருந்தாலும் துணி இல்லை. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையலை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஒரு சில பேருக்கு முடியலை. அப்படி முடியலைன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் சார்பாக, நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நாளைக்கு நம்ம இங்கே ஷீரடியில் நான் உங்களோட சார்பாக, என்னோட சார்பாகவும், நம்ம எல்லோரோட சார்பாகவும் தேங்காவும் வாங்கி துணிக்கு வந்து கொடுத்துருவோம். அதனால் அதை நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சது நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற வயதானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, பசியோடு இருக்கிற ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்காவது உணவு வாங்கி மட்டும் கொடுங்க. சாய் அந்த பிரசாதமாக ஏற்றுக்குவார். நீங்கள் வைக்கிற அதை நைவேத்தியமாக ஏற்றுக்குவார். எந்த உருவத்தில் வேணாலும் வருவார். எந்த உயிரினமாக வந்தும் கூட உங்களோட பிரசாதத்தை, உங்களோட நைவேத்தியத்தை அவர் ஏற்றுக்குவார். நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. இந்த 7 நாள் சப்தாகம் நல்லபடியாக இன்றைக்கி முடிச்சுட்டு, நாளைக்கு நம்ம பாபாவோட 108 சத நாமவழியை படிச்சுட்டு, நம்ம இந்த அன்னதானம், தேங்காய் இது எல்லாம் கொடுக்குறதையும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. முக்கியமாக சத நாமவழி படிச்சுட்டு ஆரத்தி பாடல்கள் நம்ம படிக்க போகிறோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். அதுலேயும் கலந்துக்கோங்க. அப்போ தான் இந்த சப்தாகம் நிறைவு பெறும். அதனால் இன்றைக்கி கேட்டு முடிச்சிடாதீங்க. நாளைக்கு வந்து கலந்துக்கோங்க. நாளைக்கு பதிவு காலையில் இருக்காது. ஏன்னா அன்னதானம்லாம் கொடுத்துட்டு அதை வீடியோ எடுக்கணும், அப்புறம் தேங்காய்லாம் போடணும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம மதியம் சரியாக ஒரு 2 மணிக்கு பதிவு வரும். 7 நாள் சப்தாகத்தோட நிறைவு நாள். நாளைக்கு நம்ம பாபாவுக்கு நன்றி சொல்கிற அந்த தினத்தில் அந்த பதிவுலையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க. 108 சதநாமவழி படிச்சுட்டு சச்சரிதத்தில் இருக்கிற ஆரத்தியையும் கேட்டு முடிச்சுட்டு இந்த சப்தாகத்தை நிறைவு செய்வோம். நீங்கள், நான், நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து. அதனால் நாளைக்கு வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு நிறைவு நாள். நம்ம பாபாவுக்கு நன்றி சொல்கிற இந்த நாளில் நம்ம எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்ம சப்தாகத்தை நல்லபடியாக நிறைவு செய்வோம். இந்த சப்தாகத்தில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு பக்தர்களோட பிரார்த்தனையும் சாய் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்க. சரி, வாங்க இப்போ நம்ம 7 நாள் ஆன்மீக பயணத்தில் 7வது நாள் ஸ்ரீ சாய் சச்சரிதம் சப்தாகம் அத்தியாயம் 43 மற்றும் 44 பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி. ஏற்பாடுகள்: சமாதி மந்திர் கோவில், செங்கல் உடைதல், 72 மணி நேர சமாதி, ஜோக்கின் துறவு, பாபாவின் அமுத மொழிகள். அத்தியாயம் 43ம் 44ம் பாபா மகா சமாதி அடையும் நிகழ்ச்சியை பற்றியே குறிப்பிடுவதால் அவைகள் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. முன்னேற்பாடு: ஒருவன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்க செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்துக்களுக்கிடையே உள்ள பொதுவான வழக்கமாகும். ஒரு அந்தண ரிஷியின் புதல்வனால் பரீட்சித்து மகாராஜன் சாபமிடப்பட்டு மரண தருவாயில் இருந்த நாட்களில் மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை சப்தாகம் அவருக்கு விளக்கினார். இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் என்னும் பல புனித நூல்களும் மரண தருவாயில் இருப்பவர்களிடம் வாசிக்கப்படுகிறது. கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவையிருக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார். தாம் விரைவில் காலமடைய போவதை அறிந்த அவர் வஷே என்பவரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார். வஷே வாரம் ஒருமுறை அதை படித்தார். பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார். அவர்
3 நாட்களில் 2வது பாராயணத்தை முடித்தார். இவ்வாறாக 11 நாட்கள் சென்றன. பின்னர் மீண்டும் 3 நாட்கள் படித்து களைப்படைந்து விட்டார். எனவே பாபா அவரை போக அனுமதித்துவிட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார். அது ஆத்மபோதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி வினாடிக்காக காத்திருந்தார். 2-3 நாட்களுக்கு முன்னரே தமது காலை சஞ்சாரத்தையும் பிக்ஷாதானம் பெற செல்லும் நியமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார். தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடைய வேண்டாமென்று உபதேசித்து கொண்டிருந்தார். தான் சமாதி அடையவுள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. மசூதியில் தினந்தோறும் அவருடன் காகா சாஹிப் தீக்ஷித்தும் பூட்டியும் மதிய உணவு உண்டனர். ஆனால் அன்று அக்டோபர் 15 ஆரத்திக்கு பின்னர் பாபா அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிட செல்லும்படி கூறினார். என்றாலும் லக்ஷ்மிபாய் ஷிண்டே, பாகோஜி ஷிண்டே, பாயாஜி, லக்ஷ்மண் பாலா ஷிம்பி, நானா சாஹிப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர். ஷாமா கீழே படிகளில் அமர்ந்து இருந்தார். லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு ரூபாய் 9 கொடுத்த பின்பு பாபா தமக்கு மசூதியில் சௌகரியமாய் இல்லை என்றும் பூட்டியினுடைய தகடிவாதாவுக்கு கல் கட்டிடத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமுற்று விடப்போவதாகவும் கூறினார். இக்கடைசி மொழிகளை உதிர்த்துவிட்டு பாயாஜி கோத்தேயின் மேனியில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார். அவரது மூச்சு நின்றுவிட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்ந்து இருந்த நானா சாஹிப் நிமோன்கரிடம் கூறினார். நானா சாஹிப் சிறிது தண்ணீர் கொணர்ந்து பாபாவின் வாயில் ஊற்றினார். அது வெளியே வந்துவிட்டது. பின்னர் அவர் பலமாக "ஓ தேவா" என்று கதறினார். பாபா சிறிதே தமது கண்களை திறந்து "ஆ" என்று மெல்லிய குரலில் கூறுவதைப் போன்றிருந்தது. ஆனால் பாபா தமது பூத உடலை சேமமாக நீத்துவிட்டார் என்பது சீக்கிரமாக நிதர்சனமாயிற்று. பாபா காலமான செய்தி ஷீரடி கிராமத்தில் காட்டு தீ போல் பரவியது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாவரும் மசூதிக்கு ஓடி வந்து இந்த இழப்பின் துயரை பல்வேறு விதங்களில் வெளியிட்டனர். சிலர் பலமாக கதறினர், சிலர் தெருவில் உருண்டு புரண்டனர், சிலர் மூர்ச்சித்து விழுந்தனர். எல்லோருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது. அனைவரும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருந்தனர். சிலர் சாய் பாபாவின் மொழிகளை நினைவூட்டிக் கொள்ள ஆரம்பித்தனர். வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு 8 வயது பையனாக தோன்றப்போவதாக மகாராஜ் சாயிபாபா தம் பக்தர்களிடம் தெரிவித்ததாக சிலர் கூறினர். இவைகள் ஞானியின் மொழிகள். எனவே இது குறித்து யாரும் ஐயுற தேவையில்லை. ஏனெனில் கிருஷ்ண அவதாரத்தில் சக்கரபாணி மகாவிஷ்ணு இதே காரியத்தை தான் நிகழ்த்தினார். சிறையிலிருந்த தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளி பொருந்திய நிறத்தினராகவும் தமது 4 கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்த 8 வயது பையனாகவும் தோற்றமளித்தார். அந்த அவதாரத்தின் போது கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார். இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கானது. எனவே ஐயத்துக்குரிய காரணம் எங்கேயுள்ளது? ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவெல்லை கடந்தது. சாய்பாபாவுக்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்கு உரியது மட்டுமன்று, அது கடந்த 72 ஜென்மங்களின் தொடர்பு ஆகும். இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குவதற் பொருட்டே மகாராஜ் சாயிபாபா திக் விஜயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகிறது. அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று அவர் பக்தர்கள் உறுதியான நம்பிக்கை பூண்டுள்ளனர். பின்னர் பாபாவின் பூத உடலை எங்கனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. சிலர் முஸ்லிம்கள் பாபாவின் உடல் திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்றனர். குஷால் சந்தும் அமீர் ஷக்கரும் இந்த கருத்தையே கொண்டிருந்தனர். ஆனால் ராமச்சந்திர பாட்டில் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மானமான குரலில் கிராம பரிஷத்தை நோக்கி, எங்களுக்கு உங்கள் கருத்து சம்மதமில்லை. வாதாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று கூறினார். மக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு 36 மணி நேரம் வரை இதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி அவரை தம் அருகில் அழைத்து, சீக்கிரம் எழுந்திரு,
பாபு சாஹேப் நான் இறந்துவிட்டதாக நினைக்கிறார். எனவே அவர் வரமாட்டார். நீ வழிபாட்டை நடத்தி காகட் காலை ஆரத்தி செய் என்றார். லக்ஷ்மண் மாமா கிராம ஜோசியரும் ஷாமாவின் தாய் மாமனும் ஆவார். அவர் ஒரு வைதீக பிராமணர். பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார். பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு. இக்கனவுக்கு பின்னர் பூஜா திரவியங்கள் அனைத்துடனும் வந்து மௌலிவிகளின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையும் காலை ஆரத்தியும் காண்பித்து சென்றுவிட்டார். பின்னர் மத்தியானம் பாபு சாஹேப் ஜோக் மற்ற எல்லோருடனும் வந்து வழக்கம் போல் மத்தியான ஆரத்தியை செய்தார். பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்து அவர் தம் திருமேனியை வாதாவில் வைக்க முடிவு செய்து அதன் நடுப்பகுதியை தோண்டத் துவங்கினார்கள். அடுத்த நாள் மாலை நகதாவிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் கலந்து பேசி அம்முடிவை ஏற்றுக்கொண்டனர். அடுத்த நாள் காலை பம்பாயிலிருந்து அமீர்பாயும் கோபர்காவனிலிருந்து மம்லதாரும் வந்தனர். மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது. சிலர் அவர் உடம்பை திறந்த வெளியில் அடக்கம் செய்வதற்கு வற்புறுத்தினர். எனவே மம்லதார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி வாதாவை உபயோகப்படுத்தும் தீர்மானம் மற்றதை போல் 2 பங்கு ஓட்டுகள் பெற்றதை கண்டார். ஆயினும் அவர் கலெக்டரிடம் இது பற்றி குறிப்பிட விரும்பியதை ஒட்டி காகா சாஹேப் தீக்ஷித் அகமத் நகருக்கு புறப்பட ஆயத்தமானார். இந்த தருணத்தில் பாபாவின் அகத்தூண்டுதலால் மறு சாராரிடமும் ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர். புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வாதாவுக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களுடன் முரளிதரின் மூலஸ்தானமாக ஒதுக்கப்பட்ட மத்திய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. உண்மையில் பாபா முரளிதரர் ஆனார். எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் சாந்தியும் தேடிச் சென்றார்களோ சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது. பாபாவின் இறுதி சடங்குகள் யாவும் பாலே சாஹேப் பாடேயாலும் பாபாவின் ஒரு பெரும் அடியவரான உபாஷினியாலும் நிறைவேற்றப்பட்டது. பேராசிரியர் நார்கே கவனித்த விதமாக இந்த இடத்தில் இது குறிப்பிடப்படுகிறது. 36 மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் சடலம் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்திலும் மிருதுவாக இருந்ததால் அவர் அணிந்து கொண்டிருந்த கப்னி துண்டுகளாக வெட்டப்படாமல் கழற்றி எடுக்கப்பட்டது. செங்கல் உறைதல். பாபா இறுதி விடை பெறவிருந்த சில தினங்களுக்கு முன்பாக பாபா குறித்து முன்கூட்டியே ஒரு சகுனம் ஏற்பட்டது. மசூதியில் பாபா கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது. இரவில் அதன் மீது சாய்ந்து கொண்டு இருக்கையில் அமர்வார். இது பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பாபா இல்லாத போது தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான். துரதிருஷ்டவசமாக கை தவறி கீழே விழுந்தது. அது இரண்டாகியது. பாபா அதை தெரிந்து கொண்டதும் அவர் அதன் இழப்பை குறித்து வெகுவாக கவலை அடைந்து, உடைந்தது செங்கல் அல்ல, எனது விதியே துண்டுகளாக உடைந்து விட்டது. அது எனது ஆயுட்கால நண்பன். அதன் ஸ்பரிசத்துடன் நான் எப்போதும் ஆத்ம தியானம் செய்தேன். அது என் உயிர் போன்று அவ்வளவு பிரியமானது. இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என புலம்பி அழுதார். செங்கல்லை போன்ற ஒரு ஜட பொருளுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருந்த வேண்டும் என்று சிலர் கேட்கலாம். இதற்கு ஹேமந்த் பந்த், ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பது என்ற முக்கிய நோக்கத்துக்காகவே அவதரிக்கிறார்கள். அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும்போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தல், விளையாடுதல், அழுதல் ஆகியவற்றை செய்தாலும் தமக்குள்ளே அவர்கள் தமது கடமைகளையும் பிறவி எடுத்த நோக்கத்தையும் பற்றி முழுவதும் விழிப்பாய் இருக்கிறார்கள் என பதிலளித்திருக்கிறார். 72 மணி நேர சமாதி. இதற்கு 32 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1986இல் பாபா எல்லைக்கோட்டை ஆயுள் என்ற எல்லை தாண்ட முயற்சித்தார். ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆஸ்துமாவால் பீடிக்கப்பட்டார். அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்து சென்று சமாதி நிலையை அடைய தீர்மானித்தார். பகத் மகள்ஷாபதியிடம், எனது உடலை 3 நாட்கள் பாதுகாப்பாயாக. நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும்.
நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் சுட்டி காண்பித்து எனது உடலை புதைத்து விட்டு அதன் மேல் 2 கொடிகளை அடையாளமாக நட்டுவிடு என்று கூறினார். இதை கூறிவிட்டு இரவு சுமார் 10 மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார். அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின. உடம்பை விட்டுவிட்டு உயிர் அகன்று விட்டதைப் போல் தோன்றியது. கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை ஒன்று நடத்தி பாபாவால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர். ஆனால் மகள்ஷாபதி இதை தடை செய்தார். தமது மடியிலேயே பாபாவின் உடம்பை வைத்துக்கொண்டு 3 நாட்கள் விடாமல் காத்திருந்தார். 3 நாட்கள் கழிந்ததும் காலை 3 மணிக்கு பாபாவின் உயிரின் அறிகுறிகள் தெரிந்தன. அவரது சுவாசம் ஆரம்பித்தது. அடிவயிறு அசையத் தொடங்கியது. கண்கள் திறந்தன. தமது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் உணர்வுக்கு வந்தார். இதிலிருந்தும் மற்ற காரணங்களாலும் வாசகர்கள் சாய்பாபா இத்தனை ஆண்டுகளாக உறைந்த 3½ முழ அளவான உடலை கொண்டவர்தானா, அதை விட்டுவிட்டு பிறகு அவர் நீங்கிவிட்டாரா, அல்லது அகத்தே உறையும் ஆத்ம வடிவாக விளங்கினாரா என்று தீர்மானித்து கொள்ளலாம். பஞ்ச பூதங்களாலான இவ்வுடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும். இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனதிற்கும் புலன்களுக்கும் திருப்தியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ள சாயி என்ற பரம்பொருள். இப்பரம்பொருளாகிய சாயியே அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்து இருக்கிறார். குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இவ்வுடம்பை எடுத்துக்கொண்டார். தமது குறிக்கோள் நிறைவேறியதும் தமது அழியும் உடம்பை துறந்துவிட்டு தமது வரையறையற்ற பண்புக்கூற்றை அடைந்தார். கடவுள், தத்தர், கானகாபூரை சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாயி எப்போதும் வாழ்கிறார். அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர உயிருள்ளவற்றிலும் ஜட பொருட்களிலும் நிலை பெற்று ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார். இது இயல்பானதே. இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையும் சரணாகதியடைவோரும் அவரையே முழுமனதாக பக்தியுடன் வணங்குவோரும் ஆகிய பலரும் அனுபவபூர்வமாக இதை உணரலாம். பாபாவின் ஸ்தூல உருவத்தை நாம் தற்போது காண இயலாவிடினும் இப்போதும் கூட ஷிரடிக்கு செல்வோமேயானால் மசூதியில் அவரது அழகான தத்ரூபமான சித்திரம் காட்சியளித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்காரருமான ஷாம்ராவ் ஜெய்கரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது. கற்பனை வளம் பக்தியுள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தியை அளிக்கிறது. பாபா இப்போது உடல் உருவில் இல்லையாயினும் அவர் அங்கும் எங்கும் இருந்து அவர் பூத உடலுடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நலமுடன் ஆதரித்தாரோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார். பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களைப் போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை. உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவர். பாபு சாஹேப் ஜோக்கின் துறவு, ஜோக்கின் சந்நியாசத்தை பற்றிய செய்தியுடன் ஹேமந்த் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். பூனாவை சேர்ந்த புகழ்பெற்ற வர்க்காரி விஷ்ணுபுவா ஜோக் என்பவரின் மாமா ஷகாராம் ஹரி என்ற பாபு சாஹேப் ஜோக் ஆவார். அவர் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து 1909 ஓய்வு பெற்றதும் தமது மனைவியுடன் ஷீரடிக்கு வந்து வசித்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. கணவனும் மனைவியும் பாபாவை நேசித்தனர். பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டனர். மேகாவின் மரணத்திற்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் பாபாவின் மகா சமாதி வரை ஜோக் ஆரத்தி எடுத்தார். ஷாதேவின் வாதாவில் ஞானேஸ்வரியையும் ஏக்நாத் பாகவதத்தையும் மக்களுக்கு படித்து விவரிக்கும் வேலையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜோக் பல ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்த பின்னர் பாபாவை நோக்கி, நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன். எனது மனம் இன்னும் அமைதியும் சாந்தியும் பெறவில்லை. ஞானிகளிடம் எனக்கு உண்டான தொடர்பு எங்கனம் என்னை முன்னேற்றாமல் இருக்கிறது. எப்போது என்னை தாங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்று கேட்டார். பக்தரின் வேண்டுகோளை செவிமடுத்த பாபா, உரிய காலத்தில் உனது தீவினைகள் அவைகளின் விளைவு அல்லது பயன் அளிக்கப்பட்டு விடும். உனது நன்மை தீமை யாவும் சாம்பலாக்கப்படும். எல்லா பற்றுகளையும் துறந்து அடங்கா சிற்றின்ப அவாவையும் உணர்வையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் ஒழித்துவிட்டு முழு மனதுடன் கடவுளுக்கே சேவை செய்து
பிச்சை பாத்திரத்தை எப்போது நாடி அடைகிறாயோ, சந்நியாசம் ஏற்கிறாயோ, அன்றே நான் உன்னை புனிதமடைந்தவனாக நினைப்பேன் என்றார். சில நாட்களுக்குப் பின் பாபாவின் மொழிகள் உண்மையாயின. அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எய்தினாள். வேறு பற்றொன்றும் அவருக்கு இல்லை. அவர் சுதந்திரமானார். இறப்பதற்கு முன் சந்நியாசம் ஏற்றார். வாழ்க்கையின் லட்சியத்தை எய்தினார். பாபாவின் அமுத மொழிகள். அன்பும் கருணையும் உள்ள சாயிபாபா பல முறை கீழ்கண்ட இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார். என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாய் தோன்றுகிறது. எனது கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை. இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் ஸ்மரணம் செய்கிறான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். அவனுக்கு விடுதலையை தன்னை உணர்தல் அளித்து எனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்து இருக்கிறேன். இங்கனம் என்னிடம் வருபவன் 6 கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டர கலக்கிறான். பெருமையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு அளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தே அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உங்களை பரிபூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக. யார் இந்த நான்? பலமுறை சாய்பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கியிருக்கிறார். அவர் கூறினார், நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதை போன்று அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது. அது நானே ஆகும். இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக. இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களே ஆனால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள். எனவே வாசகர்களுக்கு ஹேமந்த் பந்த் வணக்கம் தெரிவித்துவிட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கிறார். எவனொருவன் பிறர் மீது குறை கூறி குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயமேற்படுத்துகிறான். ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கிறானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறான் என்று பாபா அடிக்கடி கூறுவது இல்லையா? பாபா இங்கனம் எல்லா ஜந்துக்களிடமும் ஜீவராசிகளிடமும் வியாபித்து அவைகள் பாலும் எல்லா திசைகளிலும் சூழ்ந்து இருக்கிறார். எல்லா உயிர்களிடமிருந்தும் அன்பை தவிர வேற எதையும் அவர் விரும்புவது இல்லை. இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போதும் பாபாவின் திருவாயினின்று பெருக்கெடுத்தது. அவர் தம் புகழை அன்புடன் பாடுவோர் அதையே பக்தியுடன் கேட்போர் ஆகிய இருவரும் சாயியிடம் ஒன்றாகி விடுகிறார்கள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 45. காகா சாஹேப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும். மரப்பலகை. பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையது அல்ல. முன்னுரை. இந்திய 3 அத்தியாயங்களில் பாபாவின் மறைவை குறித்து நாம் விவரித்தோம். அவரது நிலையற்ற ஸ்தூல உருவம் நமது காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயமில்லை. ஆனால் அவரது அழிவற்ற சூட்சும உருவம் எப்போதும் வாழ்கிறது. அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றும் பெருமளவில் சொல்லப்பட்டு வருகின்றன. அவர் மறைந்த பின்னரும் அவரது புத்தியான லீலைகள் நடைபெற்றன. இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் அவர் தம் பக்தர்களுக்கு முன்னை போலவே உதவி கொண்டு இருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது. பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே. ஆனால் அவர்களில் எவராவது இவ்வுலக பற்றையும் இன்பங்களின் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துரதிர்ஷ்டமேயாகும். அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழு மனதான பக்தியே. நமது புலன்கள், உறுப்புகள், மனம் யாவும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை புரிய வேண்டும். வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் ஈடுபடுத்தி மற்றவற்றை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்றது. வழிபாடு, தியானம் போன்றவை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும். கற்புரு மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது. எனினும் முன்னது குரு பக்தியை விட
மிக தாழ்வானபடியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது. தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய ஆத்ம உணர்வு பெற உதவிக்கு வரமாட்டார்கள். நாமே திட்டமிட்டு கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் வழிநடக்க வேண்டும். உண்மைக்கும் மாயைக்கும் இடையில் பேதம் கண்டு இகபர இன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பமுள்ளவராக இருக்க வேண்டும். மற்றவர்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக நம்மிடமே நமக்கு பூரண நம்பிக்கை வேண்டும். பேதங்கள் உணர பயிற்சி செய்யத் தொடங்கும் போது உலகம் ஒரு மாயை என்றும் நிலையற்றது என்றும் அறிந்து கொள்வதால் உலக ஆசைகள் மீதான பற்று குறைந்து முடிவில் பற்றற்ற நிலையை பெறுகிறோம். பிரம்மம் என்பது நமது குருவை தவிர வேறல்ல என்றும் அவரை முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அண்ட சராசரங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டு இருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிர்களிடத்திலும் கண்டு வணங்க தொடங்குகிறோம். இதுவே கூட்டு பிரார்த்தனை, பஜனை அல்லது வழிபாடு ஆகும். இவ்விதம் குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும்போது நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம். சுருக்கமாக, குருவின் நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்து கொண்டு இருப்பதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளிலும் அவரை காண செய்து நம் மீது அழியாத பேரின்பத்தை சொரிகிறது. பின்வரும் கதை இதனை விளக்குகிறது. காகா சாஹேப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும். ஏக்நாத்தின் நூல்களான ஸ்ரீமத் பாகவதம், பாவார்த்த ராமாயணம் இரண்டையும் காகா சாஹேப் தீக்ஷித்தை தினந்தோறும் வாசிக்க சொல்லி சாய்பாபா உத்தரவிட்டார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம். காகா சாஹேப் தீக்ஷித் பாபா உயிருடன் இருக்கும்போதும் அவர் மறைந்த பின்பும் இதனை பின்பற்றினார். பம்பாய் சௌபாத்தியிலுள்ள காகா மகாஜினியின் வீட்டில் ஒரு நாள் காலை காகா சாஹேப் தீக்ஷித் ஏக்நாத்தின் பாகவதத்தை வாசித்து கொண்டிருந்தார். ஷாமா என்றழைக்கப்படும் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயும் காகா மகாஜினியும் புத்தகத்தின் 2வது அத்தியாயத்தில் 11ஆம் காண்டம் படிக்கப்பட்டதை கவனத்துடன் கேட்டனர். அதில் ரிஷபக் குடும்பத்தை சேர்ந்த 9 சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்றழைக்கப்பட்ட கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுப்தா, பிப்பலாயன், அவிர்ஹோத்ரர், துருமில், சமஸ், கரபாஜன் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள். ஜனகர் 9 நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார். அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலளித்தார்கள். முதல்வரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார். ஹரி பக்தனின் குணநலன்களை விளக்கினார். மாயை என்றால் என்ன என்பதை அந்தரிக்ஷா விளக்கினார். மாயையை எவ்வாறு கடப்பது என்பதை பிரபுப்தா விளக்கினார். பரபிரம்மம் என்பதை பிப்பலாயன் விவரித்தார். கர்மத்தை பற்றி ஹவிர்ஹோத்ரர் விளக்கினார். துருமில் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினார். மரணத்துக்கு பின் பக்தன் இல்லாதவன் எங்கனம் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் கூறினார். வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை பற்றி கரபாஜன் விளக்கினார். கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவூட்டிக் கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பதே எல்லா விளக்கங்களின் கருத்தும் ஆகும். வியாக்கியானம் முடிவடைந்த பின்னர் மாதவ்ராவிடம் மற்றவர்களிடமும் காகா சாஹிப் மனம் சோர்ந்த குரலில் கூறினார். பக்தியை பற்றி 9 நாதர்களில் விளக்கமும் அவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதை அப்பியாசத்திற்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம். நாதர்கள் பூரண தத்துவம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா? பல பிறவிகளுக்கு பின்வரும் நாம் அதை அடையப் போவதில்லை. பின்னர் எங்கனம் நாம் முக்தியடைய முடியும்? நமக்கெல்லாம் கதி மோட்சத்திற்கான நம்பிக்கையே இல்லை என்றே தோன்றுகிறது. காகா சாஹேப்பின் இந்த சோர்வான எண்ணத்தை மாதவ்ராவ் விரும்பவில்லை. அவர் கூறினார், வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்ல அதிர்ஷ்டமுள்ள ஒருவர் இவ்வளவு தாழ்வுணர்ச்சியுடன் அழுவது பரிதாபமானது. பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மனச்சலனமடைய வேண்டும்? நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையது அல்லவா? ஹரியினுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே நமக்கு முக்தியை அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா? பின் பயத்துக்கும் கவலைக்கும் ஏது காரணம்? மாதவ்ராவின் விளக்கத்தால் காகா சாஹிப் தீக்ஷித் திருப்தியடையவில்லை. அன்று முழுவதும் அவர்
நாதர்களின் சிறந்த பக்தியுணர்வைப் போல் தாமும் எவ்விதம் பெறுவது என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மன அமைதியுற்றும் இருந்தார். அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது. ஆனந்தராவ் பாகோடே என்ற ஒரு பெருந்தகை மாதவராவை தேடி அங்கு வந்தார். பாகவத பாராயணம் அப்போது நடந்து கொண்டிருந்தபோது பாகாடே மாதவராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார். அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டு இருந்தார். பாராயணத்துக்கு அவரது முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காகா சாஹிப் படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவராவை விஷயம் என்னவென்று கேட்டார். மாதவராவ், நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள், இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்து இருக்கிறது. பக்தியின் காப்பாற்றும் குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் பாகாடே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என கூறினார். எல்லோரும், குறிப்பாக காகா சாஹிப் தீக்ஷித், அக்கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவராக இருந்தனர். அவர்களது யோசனையின் பேரில் பாகாடே தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்க தொடங்கினார். ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நான் நின்று கொண்டு இருந்தேன். திடீரென்று அங்கு சாய்பாபாவை கண்டேன். அவர் தம் பாதங்கள் நீரில் பட்ட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வு கொண்டு திருப்தி அடைந்தேன். கனவு என்று நினைக்க முடியாத அளவுக்கு தத்ரூபமாக அக்காட்சி இருந்தது. மிகுதியான ஆர்வத்துடன் மாதவராவும் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு, ஆனந்தராவ், பாபாவின் பாதத்தில் விழு என்றார். நானும் அங்கனமே செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன. எங்கனம் எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும்? நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன். இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார், தேவா, நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியில் எடுத்து கொள்ளுங்கள். உடனேயே பாபா தமது பாதங்களை எடுத்து கொண்டார். தாமதமின்றி நான் அவைகளை பற்றி கொண்டு வணங்கினேன். இதை கண்டு பாபா என்னை ஆசீர்வதித்து, இப்போது போ, உனது நன்மையை நீ பெறுவாய். பயத்துக்கோ கவலைக்கோ காரணமில்லை. எனது ஷாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றை கொடு, நீ நன்மை அடைவாய் என்றார். பாபா கனவிலிட்ட ஆணைக்கேற்ப பாகாடே ஒரு வேஷ்டி கொணர்ந்து அதை மாதவராவிடம் கொடுக்கும்படி காகா சாஹிப் தீக்ஷித்தை வேண்டிக் கொண்டார். ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினாலே அன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார். சிறிது விவாதத்திற்கு பின் காகா சாஹிப் திருவுளச் சீட்டு போட தீர்மானித்தார். ஐயப்பாடுள்ள எல்லா விஷயங்களிலும் திருவுளச் சீட்டு போட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட ஷீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காகா சாஹிப்பின் நிரந்தரமான வழக்கமாகும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள தள்ளிவிட என்று 2 சீட்டுகளில் எழுதப்பட்டு பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டியும் மாதவராவிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்விஷயமாக ஆனந்தராவ், மாதவராவ் இருவருமே திருப்தி அடைந்தனர். காகா சாஹிப்பின் பிரச்சினை தீர்ந்தது. மற்ற ஞானிகளின் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க இக்கதை நம்மை ஊக்குவிக்கிறது. அதே சமயம் நமது அன்னையிடம், அதாவது குருவிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கவும் கூறுகிறது. ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அளிக்கிறார். பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழப்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வுலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் நமது தந்தையே, குருவே உண்மையான தந்தை, நிஜமான குரு ஆவார். மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம், ஆனால் நமது குருவின் மொழியை மறக்கவே கூடாது. சுருக்கமாக, உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள். அவரிடமே பரிபூர்ண சரணாகதி அடையுங்கள். பயபக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்குங்கள். பின்னர் ஆதவனுக்கு முன் இருள் இல்லாதிருப்பதை போல் உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வென்னும் கடல் இல்லாததை காண்பீர்கள். மரப்பலகை பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையது அல்ல. தமது ஆரம்ப நாட்களில் 4 முழ நீளமும் 1 முழு அகலமும் உள்ள ஒரு மரப்பலகையின் 4 மூலைகளிலும் சிட்டி அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார். பின்னர் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி எறிந்து விட்டார். ஒருமுறை இப்பலகையின் பெருமையையும்
முக்கியத்துவத்தையும் காகா சாஹேப் தீக்ஷித்திடம் பாபா விவரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம், நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்கு மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்கவிடுகிறேன் என்றார். பாபா மகள்ஷாபதியை கீழே விட்டுவிட்டு, நான் மேலே துயில விரும்பவில்லை காக்கா, மகள்ஷாபதிக்காக நான் மற்றுமொரு பலகையும் ஏற்பாடு செய்கிறேன். பாபா, அவன் எங்கனம் பலகையில் தூங்க முடியும்? பலகையின் மீது தூங்குவது எளிதல்ல. தன்னிடத்து பல நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனே அங்கனம் செய்ய இயலும். தனது கண்கள் அகல விழித்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவனே அதில் தூங்க முடியும். நான் தூங்கும் முன் மகள்ஷாபதியை என் அருகில் அமர சொல்லி எனது நெஞ்சின் மீது கை வைத்து நாமஸ்மரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படியும் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை கேட்கிறேன். இதை கூட அவனால் செய்ய இயலுவது இல்லை. தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான். எனது நெஞ்சில் அவனது கையை ஒரு கல்லை போல் கனப்பதை உணர்ந்து நான் ஓ பகத் என்று கூவும்போது அவன் அசைந்து கண் விழிக்கிறான். தரையின் மீது சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமல் தடுமாறுபவனும் தனது ஆசனம் தோற்ற அமைவு நிலை உறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனுமான அவன் உயரத்திலுள்ள பலகையில் எவ்விதம் தூங்க இயலும்? மற்ற அநேக முறைகளில் அடியோர்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ நன்மையோ தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது, எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 46. பாபாவின் கயா பயணம். ஆடுகளின் கதை. இந்த அத்தியாயம் ஷாமா காசி, பிரயாகை, கயா முதலிய இடங்களுக்கு பயணம் செல்வதையும் பாபா எங்கனம் அவருக்கு முன்னால் சென்று அங்கு இருந்தார் என்பதையும் விளக்குகிறது. மேலும் 2 ஆடுகளை பற்றிய பாபாவின் பழைய நினைவுகளையும் விவரிக்கிறது. முன்னுரை. சாயி தங்களது பாதங்களும் தங்களை பற்றிய நினைவுகளும் தங்களது தரிசனமும் புனிதமானவை. அவை எங்களை கர்ம தலைகளிலிருந்து விடுவிக்கிறது. எங்களுக்கு தங்கள் ரூபம் தெரியாமல் இருந்தாலும் இப்போதும் அடியவர்கள் தங்களை நம்பினால் பிரத்யட்சமான அனுபவங்களை உடனே தங்களிடமிருந்து பெறுகிறார்கள். கட்புலனுக்கு தென்படாத சூட்சமமான நூலால் தாங்கள் அருகிலும் தொலைவிலும் உள்ள பக்தர்களை தங்கள் பாத கமலங்களுக்கு ஈர்த்து இழுத்து அன்பும் பாசமும் உள்ள தாயாரை போல அரவணைக்கிறீர்கள். தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அடியவர்கள் அறியவில்லை என்றாலும் தாங்கள் அவர்களின் அருகிலேயே இருந்து அவர்களுக்கு உதவி புரிந்து ஆதரிக்கிறீர்கள் என்பதை கடைமுடிவாக அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவ்வளவு சாமர்த்தியமாக நூலை இழுக்கிறீர்கள். தங்கள் அகங்காரத்தின் காரணமாக புத்திசாலிகள், அறிவாளிகள், கற்றறிந்தோர் இவர்கள் எல்லோரும் சம்சார குழியில் விழுகிறார்கள். ஆனால் மிகவும் ஏழ்மையான சாதாரண பக்தர்களை தங்கள் சக்தியினால் காப்பாற்றுகிறீர்கள். ஆன்மஸ்வரூபமாகவும் யாரும் அறியாதபடியும் எல்லா லீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறீர்கள். தாங்களே செயல்களை செய்கிறீர்கள், ஆனால் செய்யாதவரை போன்று காட்சியளிக்கிறீர்கள். ஒருவருக்கும் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியாது. எனவே எங்களது பாவங்களை போக்கும் எங்களுக்குண்டான சிறந்த வழி மனம், மொழி, மெய் இவற்றால் தங்கள் பாதார விந்தங்களை சரணடைந்து தங்களது நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்வதே ஆகும். அடியவர்களின் ஆசைகளை தாங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள். பற்றற்றவர்களுக்கு பேரானந்த பெருநிலையை அளிக்கிறீர்கள். தங்கள் இனிமையான பெயரை ஸ்மரணம் செய்வதே அடியவர்களுக்கு மிக மிக எளிதான சாதனமாகும். இச்சாதனங்களால் ராஜச தாமச பண்புகள் மறைந்து சத்துவ குணமும் நேர்மையும் முக்கியத்துவம் அடைகின்றன. விவேகம், பற்றின்மை, ஞானம் முதலியவையும் தொடர்கின்றன. பின்னர் நாம் நமது ஆன்மாவுடன் குருவிடமும் ஒன்று சேர்ந்து விடுவோம். இரண்டும் ஒன்றே. இதுவே குருவிடம் பூரண சரணாகதி அடைவது என்பதாகும். நமது மனம் அமைதியும் சாந்தியும் பெறுவதே இதற்கான ஒரே நிச்சயமான அடையாளமாகும். இச்சரணாகதி பக்தி, ஞானம் இவற்றின் பெருமை தனித்தன்மை வாய்ந்தது. ஏனெனில் அமைதி, பற்றின்மை, புகழ், முக்தி முதலியவை அதை தொடர்ந்து வருகின்றன. ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவர் தொடர்கிறார். இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவு கெட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருக்கிறார். கீழ்வரும் கதை இதை விளக்குகிறது. கயா பயணம். காக்கா சாஹேப் தீக்ஷித் சாய்பாபாவுக்கு
அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு தனது மூத்த மகன் பாபுவுக்கு நாக்பூரில் பூணூல் திருமணம் நிகழ்த்த நிச்சயித்தார். ஏறக்குறைய அதே தருணம் நானா சாஹிப் சாந்தோர்கர் தமது மூத்த மகனுக்கு குவாலியரில் திருமண வைபவம் நிகழ்த்த நிச்சயித்தார். தீக்ஷித் சாந்தோர்கர் ஆகிய இருவரும் ஷிரடிக்கு வந்து இவ்வைபவங்களுக்கு பாபாவை அன்புடன் வரவேற்றனர். தமது பிரதிநிதியாக ஷாமாவை ஏற்றுக்கொள்ளும்படி பாபா அவர்களிடம் கூறினார். அவரே நேரடியாக வரவேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட போது ஷாமாவை அவர்களுடன் கூட்டிக் கொண்டு செல்லும்படி அவர்களிடம் கூறி காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பின்பு நாம் ஷாமாவை விட முன்னால் இருப்போம் என்று கூறினார். இத்தருணம் பாபாவின் மொழிகளை குறித்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவைகள் அவரின் சர்வ வியாபகத்தை காண்பிக்கின்றன. ஷாமா பாபாவின் அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த வைபவங்கள் விழாக்கள் ஆகியவற்றுக்காக நாக்பூருக்கும் குவாலியருக்கும் சென்றுவிட்டு பின்னர் காசி, பிரயாகை மற்றும் கயாவுக்கு செல்ல தீர்மானித்தார். ஆபா கோதேவும் அவருடன் செல்வதாக இருந்தார். இருவரும் முதலில் நாக்பூருக்கு பூணூல் விழாவுக்கு சென்றனர். காக்கா சாஹிப் தீக்ஷித் ஷாமாவுக்கு அவரின் செலவுக்காக ரூபாய் 200 கொடுத்தார். பின்னர் அவர்கள் குவாலியருக்கு திருமண வைபவத்துக்கு சென்றனர். அங்கே நானா சாஹிப் சாந்தோர்கர் ஷாமாவுக்கு 100 ரூபாயும் அவரது சம்பந்தியான ஜடார் 100 ரூபாயும் கொடுத்தனர். பின்னர் ஷாமா காசி, அயோத்தி ஆகிய இடங்களுக்கு சென்றனர். காசியில் ஜடாரின் அழகான லட்சுமி நாராயணர் கோவிலும், அயோத்தியில் ராமர் கோவிலும் ஜடாரின் மேனேஜரால் நன்கு வரவேற்கப்பட்டார். அவர்கள் ஷாமா கோதே அயோத்தியில் 21 நாட்களும், காசியில் 2 மாதங்களும் தங்கினர். பின்னர் அங்கிருந்து கயாவுக்கு புறப்பட்டனர். கயாவில் பிளேக் பரவி இருக்கிறது என்பதை ரயிலில் அவர்கள் கேள்விப்பட்டு மனக்லேசம் அடைந்தனர். இரவில் கயா ஸ்டேஷனில் இறங்கி தர்மசாலையில் தங்கினார்கள். காலையில் கயாவாலா யாத்ரீகர்களுக்கு உணவும் இருப்பிடமும் அளிக்கும் அந்தணர் வந்து, யாத்ரீகர்கள் எல்லாம் முன்னரே புறப்பட்டு விட்டனர், நீங்களும் சீக்கிரம் புறப்படுவது நல்லது என்றார். ஷாமா தற்செயலாக அவரை கயாவில் பிளேக் இருக்கிறதா என்று வினவினார். இல்லை என்றார் கயாவாலா. தயவு செய்து எந்தவித கவலையும் பயமும் இன்றி வந்து தாங்களே பாருங்கள் என்றார். பின்னர் அவர்கள் அவருடன் சென்று அவரது இல்லத்தில் தங்கினார்கள். அது பெரிய விசாலமான சத்திரமாகும். தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை பற்றி ஷாமா மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் கட்டிடத்தின் முற்பகுதியில் நடுவே மாட்டப்பட்டிருந்த பாபாவின் பெரிய அழகான சாயி படமே அவரை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இப்படத்தை பார்த்ததும் ஷாமாவுக்கு உணர்ச்சி பொங்கியது. அவர் காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பிறகு ஷாமாவுக்கு முன்னதாகவே நாம் அங்கு இருப்போம் என்ற பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார். கண்களில் கண்ணீர் பொங்கியது. மயிர்கூச்செறிந்து தொண்டை அடைத்து தயம்பி அழத் தொடங்கினார். அங்கு பிளேக் இருப்பது குறித்து பயந்து அதனால் அவர் அழுகிறார் என கயாவாலா நினைத்தார். ஆனால் ஷாமா பாபாவின் படத்தை எங்கிருந்து எப்போது அவர் பெற்றார் என்று விசாரித்தார். கயாவுக்கு வரும் யாத்ரீகர்களின் வசதிகளை கவனித்து கொள்வதற்காக அவருக்கு 200 அல்லது 300 ஏஜென்ட்டுகள் மன்மாடிலும் புந்தாம்பேயிலும் வேலை செய்வதாகவும் அவர்களிடமிருந்து பாபாவின் புகழை கேள்விப்பட்டதாகவும் கூறினார். பின்னர் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஷிரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அங்கு ஷாமாவின் வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த பாபாவின் படத்தை பாபாவின் அனுமதி பெற்று ஷாமா அவருக்கு கொடுத்தார். இது அதே படம்தான். இந்த முந்தைய நிகழ்ச்சியை ஷாமா அப்போது நினைவு கூர்ந்தார். முன்னால் தனக்கு பணிவன்பு புரிந்த அதே ஷாமாதான் தனது விருந்தினர் என்று தெரிந்தவுடன் கயாவாலாவுக்கு மகிழ்ச்சி கரை காணவில்லை. பின்னர் அவர்கள் இருவரும் அன்பையும் சேவையையும் பரிமாறி கொண்டார்கள். மிக மிக உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தனர். கயாவாலா அவருக்கு சரியான ராஜ உபச்சாரம் செய்தார். அவர் ஒரு பெரும் பணக்காரர். தான் ஒரு பல்லக்கில் அமர்ந்து யானையின் மேல் ஷாமாவை அமர செய்து அவரது தேவை சௌகரியங்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டார். இக்கதையின் நீதியாவது, பாபாவின் மொழிகள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே உண்மையாகின்றன. தமது அடியவர்கள் பால் அவர் கொண்டுள்ள அன்பு எல்லையற்றதாகும். அதை விட்டுவிடுவோம். அவர் எல்லா ஜீவராசிகளையும் கூட சமமாக நேசித்தார். ஏனெனில் அவர்கள் பால் தாம் ஒன்றியவராக நினைத்தார். பின்வரும் கதை இதை விளக்குகிறது. 2 ஆடுகள். ஒருமுறை லெண்டியிலிருந்து பாபா திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஆட்டு மந்தை ஒன்றை கண்டார். அவைகளில் 2 அவரின் கவனத்தை கவர்ந்தன. அவைகளிடம் சென்று அவற்றை தடவி கொடுத்து அன்பு செலுத்தி
அவைகளை ரூபாய் 32க்கு விலைக்கு வாங்கினார். பாபாவின் இந்த செயலை கண்டு பக்தர்கள் ஆச்சரியமுற்றனர். இவ்வியாபாரத்தில் பாபா ஏமாந்து விட்டார் எனவும், ஒரு ஆடு ரூபாய் 2 வீதம் அல்லது அதிகபட்சம் 3 வீதம் அல்லது 4 வீதம் 2 ஆடுகளும் ரூபாய் 8 மட்டுமே பெறும் எனவும் நினைத்தனர். அவர்கள் இதற்காக பாபாவை கடிந்து கொண்டனர். ஆனால் பாபா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். ஷாமா, தாத்தியா கோத்தேவும் அதற்கு விளக்கம் கேட்டனர். தமக்கென வீடும் கவனிக்க குடும்பமும் இல்லாதபடியால் தாம் பணத்தை சேமிக்க கூடாது என்று அவர் கூறினார். தமது செலவில் 4 சேர் பருப்பு வாங்கி ஆடுகளுக்கு அளிக்கும்படி கூறினார். இது முடிந்த பின் பாபா அவ்வாடுகளை மந்தையின் சொந்தக்காரருக்கு கொடுத்துவிட்டு ஆடுகளை பற்றிய தமது பழைய ஞாபகத்தை கீழ்கண்ட கதையும் கூறினார். ஷாமா, தாத்தியா, இவ்வியாபாரத்தில் நான் ஏமாற்றப்பட்டுவிட்டேன் என நீங்கள் நினைக்கிறீர்கள். கிடையாது. அது அவைகளின் கதையை கேளுங்கள். அவைகளின் முந்தைய பிறவியில் மனிதர்களாய் இருந்தனர். எனது நண்பர்களாய் இருந்து எனது அருகில் அமரும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்று இருந்தனர். அவர்கள் ஒரு தாய் மக்கள். முதலில் ஒருவரையொருவர் நேசித்தனர். ஆனால் பிற்காலத்தில் பகையாளிகளாய் ஆகிவிட்டனர். மூத்தவன் சோம்பேறி, பின்னவன் சுறுசுறுப்பானவன். ஆதலால் பெரும் பொருள் திரட்டினான். மூத்தவன் பேராசையும் பொறாமையும் கொண்டு பின்னவனை கொன்று பணத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினான். தங்கள் சகோதர உறவை மறந்து ஒருவருடன் ஒருவர் சண்டை போடத் தொடங்கினர். மூத்தவன் இளையவனை கொல்ல பல வழிமுறைகளை கையாண்டு அவனது முயற்சிகளில் தோல்வியடைந்தான். இவ்வாறாக அவர்கள் மரண விரோதியானார்கள். முடிவாக ஒரு சந்தர்ப்பத்தில் மூத்தவன் இளையவன் தள்ளில் தடி கம்பால் பலத்த மரண அடி ஒன்று கொடுக்க இளையவன் மூத்தவனை கோடாரியால் தாக்க, இதன் விளைவாக இருவரும் அவ்விடத்திலேயே மாண்டனர். அவர்கள் வினையின் காரணமாக இருவரும் ஆடுகளாக பிறந்தனர். சற்று முன் என்னை கடந்து சென்றபோது நான் அவர்களை அறிந்து கொண்டேன். அவைகளின் முந்தைய பிறவிகளை நினைவு கூர்ந்து இரக்கம் கொண்டு அவைகளுக்கு இளைப்பாறுதலும் சௌகரியமும் தர விரும்பி என்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தேன். இதற்காகத்தான் நீங்கள் என்னை குறை கூறுகிறீர்கள். நீங்கள் என்னுடைய பேரத்தை விரும்பாததால் நான் அவைகளை மேய்ப்பவனிடமே திருப்பி அனுப்பிவிட்டேன் என்றார். ஆடுகளிடம் சாயியின் அன்பு அத்தகையது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 47. பாபாவின் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள். வீரபத்ரப்பா, சனசப்பா, பாம்பு, தவளை ஆகியோரின் கதை. 2 ஆடுகளை பற்றி பாபாவின் பழைய ஞாபகங்களை சென்ற அத்தியாயம் விவரித்தது. இது அத்தகைய இன்னும் பல ஞாபகங்களையும் வீரபத்ரப்பா, சனசப்பா ஆகியோரின் கதையையும் கூறுகிறது. முன்னுரை. சாயின் முகம் புனிதமானது. சில கணங்களுக்கு நாம் நமது பார்வையை அவர்பால் செலுத்தினாலும் நமது முந்தைய பல பிறவிகளின் துக்கங்களை அழித்து நம்மீது பேரானந்தத்தை பொழிகிறார். கருணையுடன் அவர் நம்மீது நோக்குவாரேயாயின் நமது முன்னைய கர்மவினை கட்டுகளெல்லாம் அறுபட்டு மகிழ்ச்சிக்கு வழிகாட்டப்படுகிறோம். கங்கை நதியானவள் அவளிடம் குளிப்பதற்காக செல்லும் மக்கள் அனைவரின் பாவங்களையும் அழுக்கையும் நீக்குகிறாள். ஆனால் ஞானிகள் தன்னிடம் வரவேண்டும் என்றும் அவர்களது பாதார விந்தங்களால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னிடம் குவிக்கப்பட்ட அழுக்கு பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் மிகுந்த ஆவலுடன் விரும்புகிறாள். ஞானிகளின் பாதார விந்தங்களால் மட்டுமே இப்பாவ மூட்டையை அழிக்கப்படும் என்றும் அவள் உறுதியாக அறிகிறாள். ஞானிகளெல்லாம் தலையாக மடிமுனியாக சாயி விளங்குகிறார். அவரிடமிருந்து இப்போது நம்மை தூய்மைப்படுத்தும் பின்வரும் கதையை கேளுங்கள். பாம்பும் தவளையும். ஒரு நாள் எனது காலை உணவை உண்டபின் ஒரு சிறு நதிக்கரை வரும் வரை மெதுவாக உலவிக் கொண்டிருந்தேன். களைப்பாய் இருந்தபடியால் அங்கு சற்று இளைப்பாறினேன். எனது கை கால்களை கழுவிக்கொண்டு குளித்துவிட்டு புத்துணர்ச்சி பெற்றேன். அங்கு மரங்கள் அடர்ந்து நிழல் மிகுந்த ஒரு வண்டி பாதையும் ஒற்றையடி பாதையும் இருந்தது. மெல்லிய இளம் காற்றும் இதமாக வீசிக்கொண்டு இருந்தது. நான் புகைப்பிடிப்பதற்கு சில்லிம் புகைக்குழாய் தயார் செய்து கொண்டிருந்தபோது ஒரு தவளை ஓலமிடுவதை கேட்டேன். சிக்கிமுக்கி கல்லை தட்டி நெருப்பு பற்ற வைத்தபோது ஒரு வழிப்போக்கன் எனது அருகில் வந்து அமர்ந்து என்னை பணிவுடன் வணங்கி உணவுக்கும் இளைப்பாறுதலுக்கும் தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான். புகைக்குழாயை பற்ற வைத்து என்னிடம் கொடுத்தான். மீண்டும் ஓலம் கேட்டது. அவன் அது என்ன என்று அறிந்து கொள்ள விரும்பினான்.
நான் அவனிடம் ஒரு தவளை கஷ்டத்தில் இருக்கிறது என்றும் அது தன்னுடையதேயான முந்தைய வினைகளின் கசப்பான பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறது என்றும் கூறினேன். முந்தைய பிறவிகளில் நாம் விதைத்த பழத்தின் பலனை நாமே அறுவடை செய்ய வேண்டும். அதை பற்றி கதறுவதால் பலன் ஒன்றும் இல்லை என்றேன். பின்னர் அவன் புகைப்பிடித்து விட்டு குழாயை என்னிடம் கொடுத்துவிட்டு தானே நேரடியாக சென்று அதை பார்த்து வருவதாக கூறினான். அதற்கு நான் ஒரு பெரிய பாம்பு தவளையை பிடித்து கொண்டு இருப்பதாகவும் தவளை ஓலமிட்டு அழுவதாகவும் முந்தைய பிறவிகளில் இவ்விருவருமே மிக கொடூரமானவர்களாக இருந்தனர் என்றும் இப்போது அவைகளின் பலனை இவ்வுடம்பில் அனுபவிக்கிறார்கள் என்றும் நான் அவனிடம் கூறினேன். அவன் வெளியே சென்று ஒரு பெரும் நாகம் ஒரு பெரிய தவளையை தன் வாயில் கவ்விக்கொண்டு இருப்பதை கண்டான். பிறகு என்னிடம் திரும்பி வந்து இன்னும் 10-12 நிமிடங்களில் தவளையை பாம்பு தின்றுவிடும் என்றும் கூறினான். நான், இல்லை, அப்படி இருக்க முடியாது. நானே அதன் தந்தை, பாதுகாவலன். மேலும் நான் இப்போது இங்கேயே இருக்கிறேன். அப்பாம்பு அதை தின்பதை எங்கனம் நான் அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்துக்கா நான் இங்கே இருக்கிறேன்? அதை எங்கனம் விடுவிக்கிறேன் என்பதை சற்றே பாருங்கள் என்று கூறினேன். மீண்டும் புகைப்பிடித்த பின்னர் நாங்கள் அவ்விடத்துக்கு நடந்து சென்றோம். அவன் பயந்து பாம்பு எங்களை தாக்கலாமாதலால் மேற்கொண்டு செல்ல வேண்டாம் என்று என்னிடம் கூறினான். அவனை பொருட்படுத்தாது நான் முன்னே சென்று அந்த ஜந்துக்களை நோக்கி இங்கனம் விழித்து கூறினேன். வீரபத்ரப்பா, உனது பகைவனான பசப்பா தவளையாக பிறந்த போதிலும் தான் செய்ததற்காக வருத்தப்படவில்லையா? நீயும் பாம்பாக பிறந்தும் அவன் மீது இன்னும் கசப்பான பகைமையை வைத்திருக்கிறாயா? சீ, கேவலம், வெட்கப்படு. உன்னுடைய பகைமையை இப்போதே ஒழித்துவிட்டு அமைதியாக இரு என்றேன். இவ்வார்த்தைகளை கேட்டு பாம்பு தவளையை விட்டு உடனே அகன்று சென்று ஆற்றில் தாவி மறைந்து விட்டது. தவளையும் குதித்து புதர்களில் தன்னை மறைத்து கொண்டது. வழிப்போக்கன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த மொழிகளை கூறியவுடன் பாம்பு எங்கனம் தவளையை போட்டுவிட்டு மறைந்தது என்பது தனக்கு விளங்கவில்லை என்றும், யார் வீரபத்ரப்பா, யார் பசப்பா, அவர்களின் பகைக்கு காரணம் என்ன என்று கேட்டேன். அவனுடன் நான் மரத்தடிக்கு வந்து சிறிது புகைப்பிடித்த பின்னர் அப்புதிர் முழுவதையும் பின்வருமாறு விளக்கினேன். எனது இடத்திலிருந்து 4-5 மைல் தொலைவில் மகாதேவரின் கோவிலால் புனிதமாக்கப்பட்ட ஒரு புராதன சேத்திரம் இருந்தது. கோவில் மிக பழமையானதாகவும் சிதிலம் அடைந்தும் இருந்தது. அவ்வூரார் கோவிலின் பழுது பார்க்கும் வேலைகளுக்கு நிதி வசூலித்தனர். பெருந்தொகை வசூலிக்கப்பட்ட போதும் வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பழுது பார்ப்பதற்கு திட்டமும் மதிப்பீடும் தயாரிக்கப்பட்டது. ஒரு உள்ளூர் பணக்காரன் பொக்கிஷதாரனாக நியமிக்கப்பட்டு முழு வேலையையும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவன் ஒழுங்காக கணக்கு வைத்து கொண்டு தனது எல்லா விஷயங்களிலும் நேர்மையாக இருந்திருக்க வேண்டும். அவன் முதல் தரமான கஞ்சன். பழுது பார்க்கும் செலவுகளுக்காக மிக கொஞ்சமே பணம் கொடுத்ததால் வெகு சொற்ப முன்னேற்றமே காணப்பட்டது. எல்லா நிதியையும் அவனே செலவழித்து ஏப்பம் விட்டுவிட்டான். தனது பணம் ஏதுமே செலவழிக்கவில்லை. அவனுக்கு இனிமையாக பேசும் திறன் இருந்தது. வேலையின் தாமதத்தை பற்றியும் மிக சொற்ப முன்னேற்றத்திற்கும் சாமர்த்தியமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய சமாதானங்கள் கூறினான். அவனாலான மிக சிறந்த முயற்சியை செய்து உதவினாலே அன்றி வேலை பூர்த்தியடையாது என்று மக்கள் மீண்டும் அவனிடம் சென்று கூறினர். அவ்வேலையை செய்து முடிக்க அவர்கள் அவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் நிதி சேகரித்து அவனிடம் கொடுத்தனர். அவன் அதை பெற்றுக்கொண்டு முன்போலவே எவ்வித முன்னேற்றமும் செய்யாமல் இருந்தான். சில நாட்களுக்கு பிறகு கடவுள் மகாதேவ் அவனது மனைவியின் கனவில் தோன்றி, எழுந்திரு, கோவிலின் கோபுரத்தை கட்டு, நீ செலவழித்ததைப் போல் 100 மடங்கு உனக்கு திருப்பித் தருவேன் என்று அவளிடம் கூறினார். இக்காட்சியை அவள் தன்னுடைய கணவனுக்கு அறிவித்தாள். அது அவனுக்கு கொஞ்சம் செலவு வைக்கும் என்று பயந்து அது வெறும் கனவே என்றும் அதை நம்பி செயலில் இறங்க தேவையில்லை என்றும் அல்லாவிடில் தன்னிடமும் ஏன் கடவுள் தோன்றி சொல்லவில்லை என்றும் கூறி சிரித்து மழுப்பி விட்டான். அவன் அவளிடமிருந்து நெடுந்தொலைவிலாயிருந்தான். கணவன் மனைவியிடத்தே மனஸ்தாகம் உண்டாக்கும் நோக்கத்துடன் கூடிய கெட்ட கனவு மாதிரி தோன்றுகிறது என்றான். அவள் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று. நன்கொடையாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக சேகரிக்கப்படும் பெரும் தொகைகளை கடவுள் விரும்புவது இல்லை. ஆனால் அன்பு, பக்தி, ஆர்வம் இவற்றுடன் கொடுக்கப்படும் எளிய தொகைகளையே அவர் உவப்புடன் ஏற்கிறார். சில நாட்களுக்கு பின்னர் கடவுள் மீண்டும் அவளது கனவில் தோன்றி,
உனது கணவனை பற்றியோ அல்லது அவனிடமிருக்கும் நிதியை பற்றியோ கவலைப்படாதே. கோவிலுக்காக அவனை எதையும் செலவு செய்யும்படி வற்புறுத்தாதே. எனக்கு தேவையானது உணர்வும் பக்தியுமே. எனவே உனக்கு சொந்தமானது எதையும் நீ விரும்பினால் கொடுப்பாயாக என்று அவளிடம் கூறினார். இக்காட்சியை பற்றி அவள் தன் கணவனுடன் கலந்தாலோசித்தாள். தனது தந்தையால் கொடுக்கப்பட்ட ஆபரணங்களை எல்லாம் கொடுக்க தீர்மானித்தாள். கஞ்சன் கலக்கமடைந்து கடவுளையே இவ்விஷயத்தில் ஏமாற்ற தீர்மானித்தான். அவன் ஆபரணங்களை ரூபாய் 1000க்கு குறைவாக மதிப்பீடு செய்து தானே வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக கடவுளுக்கு ஒரு நிலத்தை பாதுகாப்பு சொத்தாக அளித்தான். அதற்கு மனைவியும் சம்மதித்தாள். இந்த நிலமும் அவனுடையது அல்ல. டுபகி என்ற ஏழை பெண்மணி ஒருத்தி அதை அவனிடம் ரூபாய் 200க்கு அடமானம் வைத்து நெடுநாளாக அதை மீட்க முடியாமல் இருந்தாள். எனவே கபடமான அக்கஞ்சன் தனது மனைவி டுபகி மற்றும் கடவுள் அனைவரையும் ஏமாற்றினான். நிலமோ தரிசு, ஒன்றுக்கும் பயனற்றது. சிறந்த பருவ காலங்களில் கூட விளைச்சல் ஏதும் கொடுக்காது. இவ்விதமாக இந்த வாணிப நடவடிக்கை முடிவு பெற்றது. ஒரு ஏழை பூசாரியின் பொறுப்பில் நிலம் விடப்பட்டது. அவனும் இத்தர்மத்தால் மகிழ்ச்சி அடைந்தான். சில நாட்களுக்கு பிறகு வினோதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பயங்கர புயலும் பேய் மழையும் வந்தது. கஞ்சன் வீட்டில் இடி விழுந்து கணவனும் மனைவியும் இறந்தனர். டுபகியும் மரணமடைந்தாள். அடுத்த பிறவியில் அப்பணக்கார கஞ்சன் மதுராவில் ஒரு அந்தன குடும்பத்தில் பிறந்து வீரபத்ரப்பா என்று பெயரிடப்பட்டான். அவனுடைய பக்தியுள்ள மனைவி கோவில் பூசாரியின் மகளாக பிறந்து கௌரி என்று பெயரிடப்பட்டாள். டுபகி கோவில் பணி செய்பவர் ஒருவரின் குடும்பத்தில் ஆணாக பிறந்து சனசப்பா என்று பெயரிடப்பட்டாள். அப்பூசாரி எனது நண்பன். அவன் அடிக்கடி என்னிடம் வந்து உரையாடி புகைப்பிடிப்பான். அவனது மகளான கௌரியும் என்னிடம் பக்தி பூண்டவள். அவள் வேகமாக வளர்ந்தாள். அவளது தகப்பனார் நல்ல வரன் ஒன்றை அவளுக்கு தேடினார். அவனிடம் நான் இதை பற்றி கவலையுற வேண்டாம் என்றும் மாப்பிள்ளையே அவளை தேடிக்கொண்டு வருவார் என்றும் கூறினேன். அவர்கள் ஜாதியில் உள்ள வீரபத்ரப்பா என்ற ஏழை பையன் ஊர் ஊராக திரிந்து கொண்டும் பிச்சை எடுத்து கொண்டும் அப்பூசாரியின் வீட்டிற்கு வந்தான். அவனுடைய திருமணத்திற்கு நான் சிபாரிசு செய்ததால் வீரபத்ரப்பாவும் முதலில் என்பால் பக்தி பூண்டவனாக இருந்தான். இப்புது ஜென்மத்திலும் அவன் பணத்தாசை பிடித்தவனாக இருந்தான். தான் சம்சாரியாக இருப்பதால் பணம் சம்பாதிக்க என்னை உதவி செய்ய சொன்னான். அதன்பின் விசித்திரமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விலைவாசிகளில் ஓர் திடீர் மாற்றம் ஏற்றம் கண்டது. கௌரியின் நல்ல அதிர்ஷ்டத்தினால் நிலத்துக்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டது. அந்த தரும நிலம் 1,00,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அவளது ஆபரணத்தின் மதிப்பை போல் 100 மடங்கு பாதி தொகை பணமாகவும் மீதி தொகை ரூபாய் 2000 வீதமாக 25 தவணைகளில் கொடுக்கப்படவும் இருந்தது. இந்த விவகாரத்தை அனைவரும் ஒப்புக்கொண்டனர். ஆனால் பணத்துக்காக சண்டை பிடித்து கொண்டனர். எனது யோசனைக்காக அவர்கள் என்னிடம் வந்தனர். கடவுளுக்குரிய அந்த சொத்து பூசாரியின் பாதுகாப்பில் இருந்தது. கௌரியே அதன் பிதுரார்ஜித சொத்துக்கு வாரிசுக்காரி, உரிமைக்காரி. அவளது சம்மதமின்றி எந்த பணமும் செலவழிக்கப்படக்கூடாது. அவளது கணவனுக்கு அதில் எவ்விதத்திலும் உரிமையில்லை என்று நான் கூறினேன். என்னுடைய கருத்தை கேட்டு வீரபத்ரப்பா என் மீது கடுமையான கோபமடைந்தான். நான் கௌரியின் உரிமையை பலப்படுத்தி அவளது சொத்தை கவர விரும்புவதாக அவன் கூறினான். அவன் கூற்றை கேட்டு நான் கடவுளை நினைவு கூர்ந்து அமைதியாக இருந்தேன். வீரபத்ரப்பா அவனது மனைவியை திட்டினான். மதியம் அவள் என்னிடம் வந்து பிறர் மொழிகளை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் எனது மகளாக இருப்பதால் அவளை கைவிட வேண்டாம் என்றும் கூறினாள். இவ்வாறாக அவள் எனது பாதுகாப்பை வேண்டியதனால் அவளை காப்பதற்கு நான் 7 கடலையும் கடப்பேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். பின்னர் அன்றிரவு கௌரி ஒரு கனவு கண்டாள். மகாதேவ் அவளது கனவில் தோன்றி, பணம் முழுவதும் உன்னுடையது, அதை யாரிடமும் கொடுக்காதே. கொஞ்சம் பணத்தை கோவில் வேலைக்காக சனசப்பாவிடம் கலந்து ஆலோசித்து செலவிடு. வேறு எதற்காவது அதை நீ செலவிட விரும்பினால் மசூதியுள்ள பாபாவிடம் கலந்தாலோசி என்று சொன்னார். கௌரி என்னிடம் அக்கனவை கூறினாள். இவ்விஷயத்தில் அவளுக்கு நான் உரிய ஆலோசனை கூறினேன். அசல் தொகையை அவளே எடுத்துக்கொள்ளவும் வட்டியில் பாதியை சனசப்பாவுக்கு கொடுக்கவும் இவ்விஷயத்தில் வீரபத்ரப்பாவுக்கு ஒன்றுமில்லை என்றும் கூறினேன். இவ்வாறு நான் பேசிக்கொண்டிருக்கும் போது வீரபத்ரப்பாவும் சனசப்பாவும் சண்டை போட்டு கொண்டே வந்தனர்.
அவர்களை சாந்தப்படுத்த என்னாலான முழு முயற்சியை செய்து அவர்களுக்கு கௌரியின் கனவை கூறினேன். வீரபத்ரப்பா மூர்க்கனாகி கோபமடைந்து சனசப்பாவை கண்ட துண்டமாக வெட்டப்போவதாக பயமுறுத்தினான். பின்னவன் பீதியடைந்து என் கால்களை பிடித்துக்கொண்டு எனது அடைக்கலத்தை வேண்டினான். அவனது எதிரியின் கொடுங்கோபத்திலிருந்து அவனை காப்பதாக நான் என்னுடையதான வாக்குறுதியை கொடுத்தேன். சில காலத்திற்கு பின் வீரபத்ரப்பாவும் சனசப்பாவும் காலமாகி முறையே பாம்பாகவும் தவளையாகவும் பிறந்தனர். சனசப்பாவின் ஓலத்தை கேட்டதும் எனது வாக்குறுதியை நினைவு கூர்ந்து இங்கு வந்து அவனை பாதுகாத்து என் வார்த்தையை காப்பாற்றினேன். தமது அடியவர்களின் அபாய காலத்தில் கடவுள் ஓடி சென்று உதவுகிறார். அவர் என்னை இங்கு அனுப்பியதன் மூலம் சனசப்பாவை காத்தார். இவைகள் எல்லாம் கடவுளின் லீலை அல்லது திருவிளையாடல். நீதி: ஒருவன் விதைப்பதை அவனே அறுவடை செய்து தீர வேண்டும் என்றும், மற்றவர்களிடம் பட்ட பழைய கடனையும் விவகாரங்களையும் கஷ்டத்துடன் அனுபவித்து தீர்த்தாலே அன்றி வேறு விமோசனம் இல்லை என்றும், பணத்தின் மீதுள்ள பேராசையானது அப்பேராசைக்காரனை கீழான நிலைக்கு இழுத்து சென்று கடைசியில் அவனுக்கும் பிறருக்கும் அழிவை கொணர்கிறது என்பதுமே இக்கதையின் நீதியாகும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 48. அடியவர்களின் அல்லலை அகற்றுதல். ஷேவடே சபட்நேகர் ஆகியவரின் கதைகள். இவ்வத்தியாய தொடக்கத்தில் சாய்பாபா குருவா சத்குருவா என்று யாரோ ஒருவர் ஹேமந்த் பந்தை கேட்டார். அக்கேள்விக்கு விடையளிக்கும் முகமாக ஹேமந்த் பந்த் சத்குருவின் லட்சணங்களையும் அடையாளங்களையும் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். சத்குருவின் லட்சணங்கள்: வேதம், வேதாந்தம் அல்லது சாத்திரங்கள் ஆறையும் நமக்கு கற்பிப்பவர் அல்லது மூச்சை கட்டுப்படுத்துபவர் அன்றி தமது உடம்பில் முத்திரை சின்னங்களை, விஷ்ணுவின் சங்கு சக்கர சின்னங்களை பொறித்து கொண்டு இருப்பவர் அல்லது பிரம்மத்தை பற்றி இனிமையாக உபதேசம் செய்பவர். தமது சீடர்களுக்கு சில மந்திரங்களை உபதேசித்து அதை குறிப்பிட்ட முறை ஜெபிக்க சொல்லி குறிப்பிட்ட நிச்சயமான காலத்தில் அதனால் ஏற்படும் பலனை காட்ட இயலாதவர். முடிவான தத்துவங்களை தனது வார்த்தை ஞானத்தால் அழகாக விளக்கினாலும் தனக்கு எவ்வித சொந்த அனுபவமோ ஆன்ம உணர்வோ இல்லாதவர் எவரோ ஆகிய இவரெல்லாம் சத்குரு அல்ல. தனது உபன்யாசத்தால் இகபர இன்பங்களின் மீது வெறுப்பு தோன்ற செய்து ஆன்ம உணர்வில் ஒரு சுவையை அளிப்பவரும், ஆன்ம உணர்வை பற்றிய ஏட்டுக்கல்வி, நடைமுறை ஞானம் இவை இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவரும் சத்குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவராகிறார். ஆன்ம உணர்வில் குறைபாடுடைய ஒருவர் அதை எங்கனம் பிறருக்கு அளிக்க இயலும்? சத்குரு என்பார் கனவிலும் கூட தமது அடியவர்களிடம் இருந்து எவ்வித சேவையையோ லாபத்தையோ எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார். தாம் உயர்ந்தவர், தமது அடியவர் தாழ்ந்தவர் என்றும் அவர் எண்ணுவது இல்லை. அவரை தமது புதல்வன் என்று கருதுவதோடு மட்டுமல்லாது தமக்கு சமமானவன் அல்லது பிரம்மத்துக்கு சமமானவன் என்று கருதுகிறார். சத்குருவின் முக்கியமான அன்பு அவர் அமைதியின் உறைவிடம் என்பதே. அவர் அமைதியற்றோ மன உளைவுடனோ இருந்ததே இல்லை. கற்றோன் என்ற கர்வம் அவருக்கு கிடையாது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாவரும் அவருக்கு ஒன்றே. முந்தைய பிறப்புகளில் செய்த நற்கர்மங்களின் குவியலின் விளைவால் சாய்பாபாவை போன்ற சத்குருவை சந்தித்து தாம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றதாக ஹேமந்த் பந்த் நினைக்கிறார். தம்முடைய இளமையான காலத்தில் கூட பாபா எதையும் சேகரிக்கவில்லை. சில்லிம் என்ற புகைக்குழாய் மட்டும் இருக்கலாம். அவருக்கு குடும்பம் ஏதும் இல்லை, நண்பர் யாரும் இல்லை, வீடு ஏதும் இல்லை, எவ்வித ஆதாரமும் இல்லை. 18ஆம் வயதிலிருந்து அவரின் மனக்கட்டுப்பாட்டு முழுமையானதும் அசாதாரணமானதாகவும் இருந்தது. அப்போது அவர் தனியான இடத்தில் பயமற்று வாழ்ந்தார். இப்போதும் அவர் ஆன்ம உணர்விலேயே மூழ்கி இருந்தார். தமது அடியவர்களின் தூய அன்பை கண்டு அவர்களின் விருப்பப்படியே அவர் எப்போதும் நடந்தார். எனவே ஒரு வகையில் அவர்கள் பால் அவர் சார்ந்தவரானார். பூத உடலில் வாழ்ந்தபோது தமது அடியவர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரை நேசிப்பவர்களுக்கு மகா சமாதியான பின்பும் இன்றும் அளித்து வருகிறார். பக்தி, நம்பிக்கை என்ற அகவிளக்கை அவர்கள் தூய்மைப்படுத்தி அன்பென்னும் திரியை ஏற்ற வேண்டும். அது செய்யப்படும் போது ஞானம், ஆன்ம உணர்வு என்னும் ஜோதி சுடர்விட்டு அதிகமாக பிரகாசிக்கும். அன்பில்லாத வெறும் ஞானம் வறண்டது. எவரும் அத்தகைய ஞானத்தை விரும்புவது இல்லை. அன்பின்றி திருப்தி ஏற்படுவது இல்லை. எனவே நாம் தடையற்ற எல்லையற்ற அன்பு உடையவர்களாக வேண்டும். அன்பை எங்கனம் நாம் புகழ்வது?
அதன் முன் எதுவும் முக்கியமற்று விடுகிறது. அன்பின்றி நமது கல்வி, கேள்வி, படிப்பு யாவும் பயனற்று விடுகிறது. அன்பு உதயமாகும்போது பக்தி, பற்றின்மை, அமைதி, விடுதலை இவை யாவும் அவைகளின் அனைத்து செல்வ களஞ்சியங்களுடன் வருகின்றன. அன்பை அதை அடைய ஊக்கத்துடன் விரும்பினாலே அன்றி எதை கொடுத்தும் பெற இயலாது. எனவே எங்கே உண்மையான ஆர்வமும் ஏக்கமும் இருக்கின்றதோ கடவுள் தம்மை தாமே அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்கிறார். அது அன்பை உள்ளடக்கி விடுதலைக்கு ஒரு வழியாகிறது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைக்கு இப்போது திரும்புவோம். ஒரு ஞானியிடம் ஒரு மனிதன் தூய உள்ளத்துடன் அல்லது அவ்விதம் இன்றி கள்ள உள்ளத்துடன் சென்று அவரின் காலை பிடிக்கட்டும். முடிவாக அவன் காப்பாற்றப்படுவது உறுதி. இது பின்வரும் கதைகளால் விளக்கப்படுகிறது. ரோலாப்பூர் ஜில்லா அக்கல்கோட்டை சேர்ந்த சபட்நேக்கர் வக்கீலுக்கு படித்து கொண்டு இருந்தார். அவருடன் படிக்கும் ஷேவடே அவரை சந்தித்தார். மற்றும் பல மாணவ நண்பர்களும் ஒன்றாக கூடி தாங்கள் படிக்கும் பாடங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டனர். அவர்களுள் ஏற்பட்ட வினா விடைகளிலிருந்து ஷேவடே என்பவர்தான் எல்லோரை காட்டிலும் பரீட்சைக்கு தயாரற்ற நிலையில் இருந்தார் அன்று தெரிய வந்தது. எனவே மற்றவர்கள் அவரை கேலி செய்தனர். நாம் சரியாக படிக்கவில்லையாயினும் தமது சாயிபாபா இருப்பதால் தம்மை வெற்றியடைய செய்வார் என்றும் தான் உறுதியாக நம்புவதாக கூறினார். சபட்நேக்கர் இக்கூற்றால் ஆச்சரியமடைந்தார். அவர் ஷேவடேவை தனியே அழைத்து கொண்டு போய் அவர் அவ்வளவு உயர்வுபட கூறும் சாயிபாபா என்பவர் யார் என்று கேட்டார். அகமது நகர் ஜில்லா ஷீரடியில் உள்ள மசூதியில் பக்கிரி ஒருவர் வாழ்கிறார். அவர் மிக பெரும் சத்புருஷர். மற்ற ஞானிகள் இருக்கலாம், ஆனால் இவர் ஒப்பற்றவர். முன்வினையில் பல நற்கர்மங்களின் பலன் பெருமளவில் குவிக்கப்பட்டு இருந்தாலே அன்றி ஒருவரும் அவரை பார்க்க முடியாது. நான் முழுமையும் அவரை நிச்சயம் நம்புகிறேன். அவர் சொல்வது பொய்யாவது இல்லை. அடுத்த ஆண்டு நான் தேறிவிடுவேன் என்று அவர் எனக்கு உறுதி கூறி இருக்கிறார். கடைசி வருட பரீட்சையும் அவர் தம் கருணையால் நான் தேறி விடுவேன் என கூறினார். சபட்நேக்கர் அவர் நம்பிக்கையை கண்டு சிரித்து அவரையும் சாய்பாபாவையும் கேலி செய்தார். சபட்நேக்கர் தமது பரீட்சையில் தேறி அக்கல்கோட்டில் குடியேறி அங்கு வக்கீலாக தொழில் நடத்தினார். இதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1913இல் தொண்டையில் வந்த வியாதி காரணமாக அவரது ஒரே மகனை இழக்க நேரிட்டது. அது அவர் உள்ளத்தை பிளந்து பண்டரிபுரம், கானகாப்பூர் மற்றும் பல புனித சேஸ்திரங்களுக்கு அவர் சேஸ்திராடனம் செய்து அமைதியை தேடினார். அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை. பின்னர் வேதாந்தம் கற்க தொடங்கினார். அதுவும் அவருக்கு பலனளிக்கவில்லை. இத்தருணத்தில் தமது நண்பரான ஷேவடே பாபாவை பற்றி கூறியதும் பாபாவின் மேல் அவருக்குள்ள நம்பிக்கையும் சபட்நேக்கர் நினைவு கூர்ந்தார். தாமும் ஷீரடிக்கு சென்று பாபாவை காண வேண்டுமென்று அவர் எண்ணினார். தம் தம்பி பண்டிட்ராவுடன் அவர் ஷீரடிக்கு சென்றார். பாபாவை தூரத்திலிருந்து கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அருகே சென்று வீழ்ந்து பணிந்து பக்தியுடன் ஒரு தேங்காயை முன்னே வைத்தபோது, பாபா போ வெளியே என்று பாபா கூச்சலிட்டார். சபட்நேக்கர் தலை குனிந்து கொண்டு பின்னால் நகர்ந்து போய் வேறு பக்கம் அமர்ந்து இருந்தார். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் யாரிடமாவது கலந்து ஆலோசிக்க விரும்பினார். யாரோ பாலாஷிம்பியின் பெயரை குறிப்பிட்டனர். சபட்நேக்கர் அவரை சந்தித்து அவருடைய உதவியை வேண்டினார். அவர்கள் பாபாவின் ஃபோட்டோக்களை வாங்கி கொண்டு அவற்றுடன் மசூதிக்குள் வந்தனர். பாலாஷிம்பி ஒரு ஃபோட்டோவை எடுத்து பாபா கையில் கொடுத்து, அது யார் ஃபோட்டோ என்று கேட்டார். பாபா சபட்நேக்கரை காண்பித்து அது அவரது காதலன் ஃபோட்டோ என்று கூறிவிட்டு சிரித்தார். எல்லோரும் சிரித்தனர். பாபாவை அச்சிரிப்பின் குறிப்பு என்ன என்று கேட்டுக்கொண்டே சபட்நேக்கரை முன்னால் வந்து தரிசனம் செய்து கொள்ளும்படி சமிஞ்சை செய்தார். சபட்நேக்கர் வீழ்ந்து கும்பிடத் தொடங்குகையில் பாபா மீண்டும் போ வெளியே என்று கூச்சலிட்டார். சபட்நேக்கருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பின்னர் இருவரும் பாலா சபட்நேக்கர் கைகோர்த்து பாபாவின் முன் அமர்ந்து பிரார்த்தனை செய்தனர். பாபா முடிவாக சபட்நேக்கரை உடனே வெளியே போகும்படி கட்டளையிட்டார். இருவரும் வருத்தமடைந்து மனமுடைந்து போயினர். பாபாவின் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டுமாதலால் மறுமுறை வரும்போது தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சபட்நேக்கர் சோர்ந்த உள்ளத்துடன் வீடு திரும்பினார். திருமதி சபட்நேக்கர் 1 ஆண்டு ஓடியது. எனினும் அவர் மனம் அமைதியடையவில்லை. கானகாபூருக்கு சென்றார். அங்கு அவர் இன்னும் அதிகமான மனக்கலக்கத்தை அடைந்தார். பின்னர் ஓய்வுக்காக மதேகாவன் சென்றார். பின்னர் முடிவாக காசிக்கு செல்ல தீர்மானித்தார். புறப்படுவதற்கு 2 தினங்களுக்கு முன் அவரின் மனைவி ஒரு கனவு கண்டாள். அக்கனவில் நான் ஒரு பெரிய மண் பானையுடன்
லக்கட் ஷாவின் கிணத்துக்கு அருகில் போய்க்கொண்டு இருப்பதாகவும், வேப்பமரத்தடியில் ஒரு துண்டை தலையில் கட்டிக்கொண்டு ஒரு பக்கிரி அமர்ந்திருப்பதாயும் அவர் அவள் அருகில் வந்து, அன்புள்ள பெண்ணே, எதற்காக ஒன்றுமில்லாத ஆயாசம்? நான் உனது பானையில் தண்ணீர் நிரப்பி தருகிறேன் என்று கூறியதாகவும் கண்டாள். அப்பக்கிரிக்கு பயந்து காலி பானையுடன் விரைவாக திரும்பியபோது அவரால் தொடரப்பட்ட தருணத்தில் தூக்கம் கலைந்து கண்ணை திறந்து பார்த்தாள். இக்கனவை தனது கணவனிடம் கூறினாள். இது ஒரு புனிதமான நேரம் என்று அவர்கள் நினைத்து ஷீரடிக்கு புறப்பட்டனர். அவர்கள் மசூதியை அடைந்தபோது பாபா அங்கில்லை. லெண்டி தோட்டத்திற்கு சென்று இருந்தார். அவர் திரும்பி வரும் வரையில் காத்திருந்தனர். அவர் திரும்பி வந்ததும் அவள் கனவில் கண்ட அப்பக்கிரியின் தோற்றம் பாபாவுடன் சரியாக ஒத்திருப்பதைக் கண்டு அவள் ஆச்சரியமடைந்தாள். பணிவுடன் அவள் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கிவிட்டு அவரை நோக்கி அமர்ந்திருந்தாள். அவளது பணிவைக் கண்டு பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கே உரிய விசித்திரமான பாணியில் மூன்றாம் அவர் ஒருவரிடம் ஒரு கதை சொல்லத் தொடங்கினார். எனது புயம், அடிவயிறு, இடுப்பு எல்லாம் நீண்ட நாட்களாக வலித்து கொண்டு இருந்தன. பல மருந்துகளை சாப்பிட்டேன். வலி குறையவில்லை. மருந்துகள் எவ்வித நிவாரணத்தையும் அளிக்கவில்லை. ஆதலால் நான் மருந்துகளின் மேல் வெறுப்படைந்தேன். ஆனால் இப்போது திடீரென்று எல்லா வலிகளும் நீங்கிவிட்டது கண்டு ஆச்சரியமடைகிறேன் என்றார். எவ்வித பெயரும் சொல்லப்படவில்லை. ஆயினும் உண்மையில் அது திருமதி சபர்நேக்கரின் கதையே ஆகும். பாபா விவரித்தபடியாகவே அவளது வலி உடனே நீங்கிவிட்டது. அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். பின் சபர்நேக்கர் தரிசனம் செய்து கொள்ள முன்னால் சென்றார். அவர் மீண்டும் முந்தைய வெளியே போ என்ற வார்த்தைகளுடன் வரவேற்கப்பட்டார். இந்த முறை அவர் தவறுக்கு வருந்துபவராகவும் இன்னும் விடாமுயற்சி உள்ளவராகவும் இருந்தார். தனது முந்தைய வினைகளே பாபாவின் அதிருப்திக்கு காரணம் என்று சொல்லி அதற்கு ஈடு செய்ய தீர்மானித்தார். பாபாவை தனியாக கண்டு தனது முந்தைய வினைகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள முடிவு செய்து தனது தலையை பாபாவின் பாதத்தின் மீது வைத்தார். பாபா தமது கையை அவர் தலை மீது வைத்தார். பாபாவின் கால்களை சபர்நேக்கர் கீழே அமர்ந்து வருடத் தொடங்கினார். பின் ஆடு மேய்க்கும் ஆய்மகள் ஒருத்தி பாபாவின் இடுப்பை உட்கார்ந்து பிடித்துவிடத் தொடங்கினாள். பாபா தமக்கே உரிய பாணியில் ஒரு வணிகனின் கதையை சொல்லத் தொடங்கினார். அவனது வாழ்க்கை முழுவதிலும் ஏற்பட்ட மாறுதல்களை, அவனது ஒரே மகன் இறந்தது உட்பட அனைத்தையும் எடுத்துரைத்தார். பாபா கூறிக்கொண்டிருந்த கதை முழுவதும் தன்னுடையதே என்று அறிந்து சபர்நேக்கர் ஆச்சரியமடைந்தார். பாபாவுக்கு அதன் ஒவ்வொரு விவரமும் தெரிந்தது கண்டு ஆச்சரியமடைந்தார். அவர் நிறைபேருடையவர் என்றும் அனைவரின் இதயங்களையும் அறிந்திருப்பவர் என்றும் அறியலானார். இந்த எண்ணம் அவர் மனதுக்கு வந்தபோது பாபா ஆடு மேய்க்கும் பெண்ணை நோக்கி சபர்நேக்கரை சுட்டி காண்பித்து, இந்த ஆள் அவரது குழந்தையை நான் கொன்றுவிட்டதாக என் மீது பழி சுமத்தி திட்டுகிறார். நான் மக்களின் குழந்தைகளை கொல்கிறேனா? ஏன் இவர் மசூதிக்கு வந்து அழுகின்றார்? நான் இப்போதே இதை செய்கிறேன். அதே குழந்தையை மீண்டும் அவரது மனைவியின் கருப்பையில் கொண்டு வைக்கிறேன் என்று கூறினார். இவ்வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே தமது ஆசி நல்கும் கரத்தை அவர் தலைமீது வைத்து, இப்பாதங்கள் தொன்மையானவை, புனிதமானவை. இப்போது உனக்கு கவலையில்லை. என் மீது முழு நம்பிக்கையும் வை. நீ சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவாய் என்று கூறி தேற்றினார். சபர்நேக்கர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பாபாவின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவிவிட்டு தனது இருப்பிடத்தை அடைந்தார். பின்னர் அவர் பூஜை, நைவேத்தியம் இவைகளை தயார் செய்து கொண்டு மனைவியுடன் மசூதிக்கு வந்தார். தினந்தோறும் அவர் இவைகளை பாபாவிற்கு சமர்ப்பித்து அவரிடமிருந்து பிரசாதம் பெற்று கொண்டிருந்தார். மசூதிக்குள் கூட்டமாக இருந்தது. சபர்நேக்கர் அங்கு சென்று மீண்டும் மீண்டும் வணங்கி கொண்டிருந்தார். தலையோடு தலைகள் மோதிக்கொள்வதை கண்ட பாபா சபர்நேக்கரை நோக்கி, நீ ஏன் அடிக்கடி வணங்கி கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார். பணிவுடனும் அன்புடனும் செய்யும் ஒரு நமஸ்காரமே போதும் என்றார். அன்றிரவு முன்னரே விவரிக்கப்பட்ட சாவடி ஊர்வலத்தை சபர்நேக்கர் கண்டு களித்தார். ஊர்வலத்தின் போது பாபா பாண்டுரங்கன் மாதிரியே காட்சியளித்தார். மறுநாள் விடைபெறும்போது தட்சணையாக ₹1 கொடுக்க வேண்டும் என்றும் பாபா மீண்டும் கேட்டால் இல்லையென்று சொல்லாமல் பிரயாணம் செய்வதற்கு போதுமான பணத்தை ஒதுக்கி வைத்துக்கொண்டு மேலும் ₹1 கொடுக்க வேண்டும் என்றும் நினைத்தார். மசூதிக்கு அவர் சென்று ₹1 அளித்தபோது அவருடைய எண்ணப்படியே பாபா மேலும் ₹1 கேட்டார். அது கொடுக்கப்பட்ட போது பாபா இதை கூறி ஆசீர்வதித்தார். இத்தேங்காயை எடுத்து உனது மனைவியின் சேலை முந்தானையில் போட்டுவிடு. எவ்வித கவலையும் படாமல் சௌகரியமாக போய் வா என்றார்.
அவரும் அங்ஙனமே செய்தார். 1 வருடத்திற்குள் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். 8 மாத குழந்தையுடன் இருவரும் ஷீரடிக்கு வந்தனர். அதை பாபாவின் காலடியில் வைத்து, சாயிநாத், தங்கள் உதவிக்கு என்ன கைமாறு செய்வது என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். எனவே தங்கள் முன் வீழ்ந்து பணிகிறோம். எளிய ஆதரவற்ற எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இனி தங்களின் புனித பாதங்களே எங்களது ஒரே அடைக்கலமாக இருக்கட்டும். பற்பல எண்ணங்கள் கனவிலும் நனவிலும் எங்களை தொல்லைப்படுத்துகின்றன. எங்கள் மனதை அவைகளிலிருந்து எல்லாம் தங்கள் வழிபாட்டுக்கு திருப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என பிரார்த்தித்தனர். புத்திரனுக்கு முரளிதர் என பெயரிடப்பட்டது. பின்னர் பாஸ்கர், தினகர் என்ற இருவரும் பிறந்தனர். இங்கனமாக சபர்ணேக்கர் தம்பதிகள் பாபாவின் மொழிகள் பொய்ப்பதில்லை என்றும் நிறைவேறாமல் போவதில்லை என்றும் முற்றிலும் உண்மையாகவே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்தனர். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 49. ஹரி கானோபா, சோமாதேவ் சுவாமி, நானா சாஹிப் சாந்தோர்கர் ஆகியோரின் கதைகள். முன்னுரை. வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது. அவ்வாறெனின் ஏதுமறியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும்? இவ்விஷயத்தில் அமைதியாக இருப்பதை சிறந்தது என்று எண்ணுகிறோம். உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்வதற்கு சிறப்பான வழியாகும். ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் மௌன விரதத்தை மறக்க செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயின் நல்ல ருசியான உணவு கூட நமக்கு சுவையாக இருப்பது இல்லை. ஆனால் அவர்கள் நம்முடன் சேர்ந்து உண்பார்களே, ஆனால் அவைகள் இன்னும் அதிக சுவையை பெறுகின்றன. சாயி லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாயி லீலாமிர்தமும் இது போன்றதே. அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது. நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும். எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம். இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சியூட்டுவதும் தம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாய்பாபா அவர்களே ஆகும். பரிபூரண சரணாகதி அடைவதும் தியானிப்பதும் மட்டுமே நமது கடமை. சேஸ்திராடனம், பிரதிஞ்ஞை, தியாகம், தர்மம் இவைகளை எல்லாவற்றையும் விட தவமிருத்தல் நல்லது. தவமிருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நல்லது. இவைகள் எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிக சிறந்தது. ஆகவே சாயியை நாமத்தை ஸ்மரணம் செய்வது, அவர் மொழிகளை மனதில் நினைத்து, அவர் உருவத்தை தியானித்து, இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக. சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழியில்லை. மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமே ஆனால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர். இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைக்கு வருவோம். ஹரி கானோபா. பம்பாயை சேர்ந்த ஹரி கானோபா என்பவர் தனது நண்பர்கள், உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார். அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை நம்பவில்லை. அவர் பாபாவை தாமே பரீட்சைக்கு விரும்பினார். எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் ஷிரடிக்கு வந்தார். ஜருகை தலைப்பாகையும் காலில் 2 புதிய காலணிகளையும் அணிந்து இருந்தார். பாபாவை தொலைவிலிருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று வீழ்ந்து பணிய எண்ணினார். அவரது புதிய காலணிகளை என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனினும் திறந்த வெளியில் ஒரு மூலைக்கு சென்று அவைகளை வைத்துவிட்டு மசூதிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். பாபாவை பக்தியுடன் வணங்கி உதி பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார். அங்கு மூலையில் வைத்திருந்த காலணிகள் மறைந்து போயிருந்ததை அவர் கண்டார். அவைகளுக்காக வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்துக்கு மிகவும் மனமுடைந்து போய் திரும்பினார். குளித்து வழிபட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார். ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேற ஒன்றையும் பற்றியும் அவர் நினைக்கவில்லை. உணவை முடித்து கொண்ட பின் கை கழுவுவதற்காக வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டு இருந்தான். அவனது கையில் ஒரு கோல் இருந்தது. அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. கை கழுவ வெளியே வந்த நண்பரிடம் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பியிருப்பதாகவும், ஹரிகா பேடா ஜரிகா பேடா, கா என்பவரின் புதல்வரான ஹரியே, ஜரிகை தலைப்பாகரே என்று வினவிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லியிருப்பதாகவும், யாராவது இக்காலணிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்று, அவர் காவின் அதாவது கானாபா புதல்வர்தானா என்றும், அவர் ஜரிகை தலைப்பாகை அணிபவர்தானா என்றும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான். இதை கேட்டு ஹரி கானோபா மிகவும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார்.
அவர் பையனிடம் சென்று காலணிகள் தம்முடையவையே என்றார். தனது பெயர் ஹரி என்றும் தாம் காவின் அதாவது கானோபா புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலைப்பாகையும் காண்பித்தார். பையன் திருப்தியடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பி கொடுத்து விட்டான். தனது ஜரிகை தலைப்பாகை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது. எனவே பாபாவும் அதை கண்டு இருக்கலாம். ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கானோபாவின் மகன் என்றும் தான் முதல் முறையாக இப்போதுதான் ஷீரடிக்கு வந்திருப்பதால் பாபா எங்கனம் அறிந்திருக்க கூடும் என மனதில் நினைத்து வியந்தார். வேறு எவ்வித குறிக்கோளுமின்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் ஷீரடிக்கு வந்தார். இந்த நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார். சோமதேவ் சுவாமி பாபாவை சோதிக்க வந்த மற்றும் ஒரு மனிதரின் கதையை இப்போது கேளுங்கள். காகா சாஹேப்பின் சகோதரரான பாயிஜி நாக்பூரில் தங்கியிருந்தார். 1906ஆம் ஆண்டில் இமயமலை சென்றிருந்தபோது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர் காசியில் ஹரித்வாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பாருடன் அறிமுகமானார். இருவரும் ஒருவர் மற்றொருவரின் பெயரை தங்கள் நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டனர். 5 ஆண்டுகளுக்கு பின் சோமதேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார். பாபாவின் லீலைகளை கேட்டு மகிழ்வெய்தினார். ஷீரடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது. பாயிஜியிடம் இருந்து அறிமுக கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஷீரடிக்கு கிளம்பினார். மன்மாட், கோபர்காவன் இவைகளை கடந்ததும் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு ஷீரடிக்கு போனார். ஷீரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் 2 உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை கண்டார். வெவ்வேறு ஞானிகளிடமும் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளையும் வெவ்வேறு புற பரிவாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம். ஆயின் இப்புற சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகாது. ஆனால் சோமதேவ் சுவாமியின் விஷயத்தில் அது வேறு விதமாய் இருந்தது. கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே, ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும்? அது துறவையா உணர்த்துகிறது? இது அந்த ஞானி புகழுக்காக இயங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என எண்ணினார். இவ்வாறாக அவர் தமது ஷீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போகப் போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார். அவர்கள் அதற்கு பின், இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வரவேண்டும்? கொடியை கண்ட தாங்கள் மனம் கலக்கமுறும்போது ஷீரடியில் ரதம், பல்லக்கு, குதிரை மற்றும் பல பரிவாரங்களையெல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலைகுலையும் என்றார்கள். இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பம் அடைந்தவராக, குதிரை, பல்லக்கு இன்னார் என்ன? படாடோபங்களையுடைய சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை. அநேகரை கண்டிருக்கிறேன். அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போதலே எனக்கு நன்று என்று உரைத்தார். இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார். உடன் வந்தவர்கள் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர். பாபாவை இங்கனம் குறுகிய மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது அதாவது பாபா கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழையோ எல்லளவும் பொருட்படுத்துபவர் அல்ல என்று கூறினர். அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களும் பக்தர்களுமே இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றும் கூறினர். முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர். பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நெகிழ அவரது கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று போயின. எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து களிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாறும் இடமும் ஆகும் என்ற அவரது குருவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார். பாபாவின் பாத தூளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபம் அடைந்து, எங்களுடைய டம்பமெல்லாம் எங்களுடன் இருக்கட்டும், நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ. இம்மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை. மசூதி மேல் கொடி பறக்கவிட்டு கொண்டிருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும்? இது துறவின் அறிகுறியா? இங்கே கணமேனும் இருக்காதே என்றார். சுவாமி ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார். பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார். எத்தகைய நிறைபேருடையவர் அவர்! தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார். சிலரை பாபா அரவணைப்பதையும் வேறு ஒருவரை கையால் தொடுவதையும் மற்றவர்களை தேற்றுவதையும் சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும் சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும் சிலருக்கு உதி பிரசாதம் அளிப்பதையும் இவ்வாறாக அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்தி கொண்டிருப்பதையும் கண்டார்.
தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும்? அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை உணர்ந்து அதையே ஒரு பாடமென கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார். பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசீர்வாதமே. பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுறுதியுள்ள அடியவராக ஆனார் என்று சொல்ல தேவையில்லை. நானா சாஹேப் சாந்தோர்கர். நானா சாஹேப் சாந்தோர்கரின் கதையுடன் ஹேமந்த் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஒருமுறை மசூதியில் நானா சாஹேப் மகள்ஷாபதி மற்றும் உள்ளோருடன் அமர்ந்து இருக்கையில் பீஜப்பூரிலிருந்து ஒரு முகமதிய கணவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார். கோஷா பர்தா அணிந்த பெண்மணிகளை கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார். ஆனால் பாபா அவர் அங்கனம் செய்வதை தடுத்துவிட்டார். பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர். பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சாஹேப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார். அப்பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி, நானா, நீ ஏன் வீணாக கலங்குகிறாய்? புலன்கள் அவைகளுக்கிடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும். நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம். கடவுள் இவ்வழகிய உலகத்தை படைத்துள்ளார். அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும். மனம் மெதுவாக படிப்படியாக அமைதியுறும். முன்கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும்? உள்ளம் தூய்மையாக இருக்குமிடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை. நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு பயப்பட வேண்டும்? கண்கள் தம் வேலையை செய்யலாம். நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார். ஷாமா அவ்விடத்தில் இருந்தார். பாபா கூறியதன் பொருளை அவர் உணர இயலவில்லை. எனவே வீடு திரும்பும் வழியில் இதை நானாவிடம் கேட்டார். நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனக்கலக்கம் அடைந்ததையும் பாபா அதை எங்கனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார். பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார். அதாவது, நமது மனம் இயற்கையாகவே சலனம் உள்ளது. அதை தான் தோன்றித்தனமாக போக அனுமதிக்க கூடாது. உணர்வுகள் குழப்பமுறலாம். ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும். பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது. விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன. ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது. மெதுவான படிப்படியான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும். உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது. ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது. தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்கு தேவையானபடியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே. பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும். வெட்கத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை. கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்கக்கூடாது. பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான புகைப்படங்களை கவனிக்க வேண்டும். இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொணரப்பட்டு விடும். பொருட்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனை பற்றி ஞாபகப்படுத்தப்படுவீர்கள். வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடி தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று கொண்டிருப்பின் ஜனன மரண சுழல் முடிவுறாது. புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது. விவேகம் என்னும் சாரதியை கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலையவிடாமல் இருப்போம். அத்தகையதொரு சாரதியுடன் நம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு சென்றால் மறுபிறவி இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 50. காகா சாஹேப் தீக்ஷித், ஸ்ரீ தேம்பே சுவாமி, பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகள். சச்சரித்திரம் மூல நூலில் 50வது அத்தியாயத்தின் மையப்பொருள் 39வது அத்தியாயத்தில் உள்ள அதே மையப்பொருளை பற்றியது. ஆதலால் இந்த அத்தியாயத்தினுடனேயே இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 51வது அத்தியாயம் இங்கே 50ஆம் அத்தியாயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த அத்தியாயம் காகா சாஹேப் தீக்ஷித், ஸ்ரீ தேம்பே சுவாமி, பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகளை கூறுகிறது. முன்னுரை. பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதையை விளக்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும்.
ஓ சாயி, எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசீர்வதியுங்கள். மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன. மேகங்கள் மழைநீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்வு ஊட்டுகின்றன. வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றன. அதுபோலவே சாயிபாபாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன. பாபாவின் கதைகளை எடுத்து கூறுவோர், அதை கேட்போர் இரு பாலரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதமடைகின்றன. நூற்றுக்கணக்கான பயிற்சிகளையும் செயல்முறைகளையும் நாம் கடைபிடித்தும் ஒரு சத்குரு அவர் தம் அருளால் நம்மை ஆசீர்வதித்தாலே அன்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம். இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள். காகா சாஹேப் தீக்ஷித் 1864 முதல் 1926 வரை. ஹரி சீதாராம் என்னும் காகா சாஹேப் தீக்ஷித் 1864 வத்நாகர நகர், காட்வாவில் மத்திய மாகாணம் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார். அவர் ஆரம்ப கல்வி காண்ட்வா, ஹிங்கான்காட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் பயின்றார். மேற்படிப்புக்காக பம்பாய் வந்து வில்சன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரியிலும் பயின்றார். 1883 பட்டம் பெற்ற பிறகு அவர் LLBயிலும் வக்கீல் பரீட்சையிலும் தேறி அரசு தரப்பு வக்கீல்களின் லிட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்திற்கு பின் தாமே சொந்தமாக வழக்குரை அறிஞர்கள் நிறுவனத்தை தொடங்கினார். 1909 ஆண்டுக்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார். லேனாவாலாவில் தங்கியிருந்த போது தனது பழைய நண்பரான நானா சாஹேப் சாந்தோர்கரை சந்திக்க நேர்ந்தது. பல விஷயங்களை பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர். காகா சாஹேப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய்க் கொண்டிருக்கும் போது எங்கனும் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார். நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் செய்தும் எதுவும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை. நானா சாஹேப் அவரிடம் அவர் தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக்கொள்ள விரும்பினால் தனது சத்குரு சாய் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார். மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விவரத்தையும் அவர் காகாவுக்கு கொடுத்து, சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவில் இருந்தும் 7 கடலுக்கு அப்பால் இருந்தும் கூட குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதை போன்று இழுக்கிறேன் என்பதை கூறினார். பாபாவின் ஆளே இல்லாவிடில் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்பதையும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார். இவைகளை எல்லாம் கேட்க காகா சாஹேப்புக்கு மகிழ்வு உண்டாயிற்று. தாம் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்காவிடினும் ஊனமான ஓடி திரியும் மனதை ஒழுங்காக குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படியும் வேண்டிக்கொள்ளப் போவதாகவும் கூறினார். சில நாட்களுக்கு பிறகு பம்பாய் கீழ் சட்டசபையில் தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுகள் பெறும் நோக்குடன் அகமது நகர் சென்று சர்தார் காகா சாஹேப் மீரிக்கருடன் தங்கினார். காகா சாஹேப் மீரிக்கருடைய புதல்வரான பாலா சாஹேப் மீரிக்கர் என்னும் கோபர்காவனின் மம்லதார் அச்சமயத்தில் அகமது நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார். தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹேப் தீக்ஷித் சீரடி செல்ல விரும்பினார். தந்தையும் மகனுமாகிய இரு மீரிக்கர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று தங்கள் இல்லத்தில் யோசித்து கொண்டு இருந்தனர். ஷீரடியில் சாய்பாபா அவரின் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருந்தார். ஷாமாவுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து ஷாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் ஷாமா தனது மனைவியுடன் அவளை காண அம்பேத் நகர் வரவேண்டும் என்றும் ஒரு தந்தி வந்தது. ஷாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்னை விட இப்போது நலமாகி வருவதை கண்டார். நானா சாஹேப் பன்சேயும் அப்பா சாஹேப் கத்ரேயும் அவர்கள் குதிரை கண்காட்சிக்கு போகும் வழியில் ஷாமாவை கண்டு அவரை மீரிக்கரின் வீட்டிற்கு சென்று காகா சாஹேப் தீக்ஷித்தை பார்த்து ஷீரடிக்கு அவரையும் உடனழைத்து செல்லும்படி கூறினார்கள். காகா சாஹேப் தீக்ஷித்தும் மீரிக்கர்களுக்கும் கூட ஷாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது. மாலையில் ஷாமா மீரிக்கர்களிடம் வந்தார். அவரை அவர்கள் காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு அறிமுகப்படுத்தினர். ஷாமா காகா சாஹேப் தீக்ஷித்துடன் இரவு 10 மணி ரயில் வண்டியில் கோபர்காவனுக்கு செல்வதென ஏற்பாடு செய்யப்பட்டது.
இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலா சாஹேப் மீரிக்கர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு காண்பித்தார். யாரை பார்க்க ஷீரடிக்கு போகப் போகிறாரோ அவர் அவ்விடத்திலேயே தமது சித்திர ரூபத்தில் வரவேற்க இருந்ததை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் மிகவும் மனமுருகி படத்தின் முன் வீழ்ந்து பணிந்தார். அப்படம் மேகாவுடையது. அதன் மேல் உள்ள கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்க அது மீரிக்கர்களிடம் அனுப்பப்பட்டது. தேவையானபடி பழுது பார்க்க விட்டபடியால் படத்தை இப்போது ஷாமாவிடம் காகா சாஹேப்புடனும் அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது. 10 மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்திற்கு சென்று நுழைவு சீட்டு வாங்கி கொண்டனர். ஆனால் வண்டி வந்ததும் 2ஆம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருப்பதையும் அறிந்தனர். அதிர்ஷ்டவசமாக வந்த வண்டியின் கார்டு காகா சாஹேப்பின் நண்பராக இருந்தார். அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார். இவ்வாறாக அவர்கள் சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபர்காவனில் இறங்கினார்கள். ஷீரடிக்கு செல்ல நானா சாஹேப் சாந்தோர்கரும் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. காகா சாஹேப்பும் நானா சாஹேப்பும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டனர். பிறகு புனித கோதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் ஷீரடிக்கு புறப்பட்டனர். அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காகா சாஹேப்பின் மனது உருகியது. அவர்கள் கண்கள் குளமாயின. அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார். பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காகவே காத்து கொண்டிருந்ததாகவும் அவரை வரவேற்பதற்காகவே ஷாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார். பின்னர் காகா சாஹேப் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார். ஷீரடியில் அவர் ஒரு வாதா சத்திரம் கட்டினார். ஏறக்குறைய அதையே நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கிக் கொண்டார். பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணற்றவையாதலால் அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை. இது குறித்து சாயிலீலா சஞ்சகை காகா சாஹேப் தீக்ஷித் சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசகர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரே ஒரு உண்மையை கூறி இந்த விஷயத்தை முடித்துக் கொள்கிறோம். பாபா அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார். அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல். இது உண்மையாயிற்று. 1926ஆம் வருடம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர் ஹேமந்த் பந்துடன் ரயிலில் செல்லும்போது சாய்பாபாவை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார். அவர் நினைவிலேயே ஆழ்ந்து இருந்தார். திடீரென தனது கழுத்தை ஹேமந்த் பந்தின் தோள்களில் சாய்த்து எவ்வித வலியோ அசௌகரியமோ இன்றி காலமானார். ஸ்ரீ தேம்பே சுவாமி. ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் நேசித்து கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம். ஸ்ரீ வாசுதேவானந்த் சரஸ்வதி என்ற தேம்பே சுவாமி என்பார் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி கரையிலுள்ள ராஜ மகந்திரியில் வந்து தங்கியிருந்தார். அவர் பக்தியும் வைதீகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தத்தாத்ரேயரின் பக்தருமாக விளங்கி வந்தார். நிஜாம் ராஜ்யத்தை சேர்ந்த நாந்தேட் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக்ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார். அவர்கள் அவருடன் பேசிக்கொண்டிருந்த போது ஷீரடி சாய்பாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அப்பேச்சின் போது கூறப்பட்டன. பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை புண்டலிக்கராவிடம் கொடுத்து, என் வணக்கங்களுடன் சகோதரர் சாயியிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள். என்னை மறந்துவிடாமல் என்மேல் அன்புடன் இருக்க சொல்லுங்கள் என்றார். மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவது இல்லை. ஆனால் இவ்விஷயத்தில் இந்த விதிவிலக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார். புண்டலிக்ராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்து செல்ல சம்மதித்தார். பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே. ஏனெனில் அவருடைய வைதீக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னிஹோத்திரத்தை அதாவது துணியை மசூதியில் எப்போதும் எரிய விட்டு கொண்டிருந்தார். ஒரு மாதத்திற்கு பின்னர் புண்டலிக்ராவும் மற்றவர்களுடன் தேங்காயுடன் ஷீரடிக்கு புறப்பட்டு மன்மாடை வந்தடைந்தனர். தாகமாக இருந்ததால் ஓர் ஓடைக்கு தண்ணீர் பருக சென்றனர். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாதாகையால் கொஞ்சம் சிவடா என்ற காரம் கலந்த அவலை சிற்றுண்டியாக உட்கொண்டனர். அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதே போல செய்துவிட்டார். சிவடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டனர். துர்திருஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிக்ராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது. அவர்கள் ஷீரடியை நெருங்கியதும்
புண்டலிக்ராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார். பயந்து நடுங்கிக் கொண்டு ஷிரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார். பாபா முன்னமேயே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார். பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்து அனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலிக்ராவிடம் கேட்டார். அவர் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார். மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார். ஆனால் அத்தேங்காய்க்கு இணையாக வேறு ஒன்றை ஈடு செய்ய முடியாது என்றும் சாதாரண காயை காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்தது என்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார். மேலும் பாபா கூறினார், இனிமேல் இவ்விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை. எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது. செயல்களின் கர்த்தாவாக உன்னையே நீ ஆக்கிக் கொள்கிறாய். நற்கருமங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே. எல்லாவற்றிலும் முழுமையாக அகங்காரமற்று இரு. அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார். அத்தகைய அழகிய ஆன்மீக போதனையை இந்நிகழ்ச்சியின் மூலம் பாபா உணர்த்தி இருக்கிறார். பாலாராம் துரந்தர் 1878 1925 வரை. பாலாராம் துரந்தர் பம்பாய் சாந்தாகுருஸை சேர்ந்த பாதாரா பிரபு இனத்தை சேர்ந்தவர். அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சிறிது காலம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளியின் லா ஸ்கூல் தலைவராகவும் பணியாற்றினார். துரந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டது. பாலாராம் தனது இனத்தாருக்கு சேவை செய்தார். அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதி அதை பதிப்பித்தார். பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களுக்கு திரும்பினார். கீதையையும் அதற்கான வியாக்கியானமான ஞானேஸ்வரியையும் மற்ற தத்துவ நூல்களையும் நுண்ணியல் கோட்பாட்டு நூல்களையும் ஆழ்ந்து படித்தார். அவர் பண்டரிபுரத்து விட்டோபாவின் பக்தர். பாபாவுடன் 1912 தொடர்பு கொண்டார். அதற்கு 6 மாதங்களுக்கு முன் பாபுல்ஜி வாமன்ராவ் என்ற அவரின் 2 சகோதரர்களும் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர். வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்து உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள். அவர்கள் ஷீரடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக இன்று தனது தர்பாரை சேர்ந்த பெரும்பாலோர் வருகிறார்கள் என உரைத்தார். துரந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி ஏதும் அனுப்பவில்லையாதலால் மற்றவர்களிடமிருந்தும் பாபா கூறிய இக்குறிப்பை கேட்டு ஆச்சரியம் அடைந்தனர். மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கி அவருடன் உரையாடி கொண்டிருந்தனர். பாபா அவர்களிடம், நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களே என கூறி, துரந்தர் சகோதரர்களிடம் கடந்த 60 தலைமுறைகளாக நாம் ஒருவரோடு ஒருவர் உறவு பூண்டு இருக்கிறோம் என்றார். அச்சகோதரர்கள் எல்லோரும் எளிமையுடனும் பணிவுடனும் உற்று பார்த்த வண்ணம் நின்று இருந்தனர். கண்ணீர் தொண்டை அடைத்தல், மயிர் கூச்செறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்களை உருக்கின. அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாறிவிட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர். பாபாவுக்கு பாலாராம் அமர்ந்து அவரது கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்தார். சில்லீம் என்ற மட்குழாயில் புகைப்பிடித்து கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார். புகைப்பிடித்து வழக்கமில்லை எனினும் பாலாராம் அக்குழாயை வாங்கி கொண்டு பெரும் சிரமத்துடன் புகைப்பிடித்து விட்டு பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார். பாலாராமுவுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம். 6 ஆண்டுகளாக அவர் ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை. 6 ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்துமாவின் தாக்குதல் நேரிட்டது. இது பாபா மகா சமாதி அடைந்த அதே நேரமாகும். அவர் சென்று இருந்த தினம் வியாழக்கிழமையாதலால் துரந்தர் நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்று இரவு கண்டுகளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர். சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கனின் ஜோதியை கண்டார். மறுநாள் காலை காக்கட் ஆரத்தியின் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சியை, அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரங்கரின் ஜோதி பாபாவின் முகத்தில் ஒளிர்ந்ததை கண்டார். பாலாராம் துரந்தர் மராத்தியில் மகாராஷ்டிரா ஞானி துகாராமின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதினார்.
ஆனால் அதன் பதிப்பை காண அவர் உயிருடன் இருக்கவில்லை. பின்னர் 1928இல் அவரது சகோதரர்களால் பிரசுரிக்கப்பட்டது. பாலாராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பு அந்நூலின் ஆரம்பத்தில் உள்ளது. பாலாராமை பற்றிய மேற்கூறிய தகவல்கள் அதில் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த புத்தகத்தின் 6ஆம் பக்கத்தில் காண்க. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். முடிவுரை. நாம் 51வது அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு மேலே நூலில் 52வது அத்தியாயம் வருகிறோம். இதில் முடிவுரையாக சொல்லும்போது ஹேமந்த் பந்த் மராத்திய புனித நூல்களில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டவணைப்படுத்தி எழுதப்போவதாக கூறியிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மாதிரி அட்டவணை ஹேமந்த் பந்தின் எழுத்து பிரதிகளில் இல்லை. எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானாவை சேர்ந்த மாஜி மம்லதார் திரு பி.வி. தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார். ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டும். எனவே இதை முடிவுரையாக கருதுவோம். துரதிருஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் ஹேமந்த் பந்த் உயிருடன் இல்லை. அது அச்சகத்துக்கு அனுப்பப்படும் சமயம் தேவ் அவர்கள் அவற்றின் முடிவற்ற நிலையையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார். ஆயினும் அது அவ்வாறே பிரசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று. அவற்றின் முக்கியமான தலைப்புகள் இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டு உள்ளன. சத்குரு சாயி மகிமை. விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும், எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ, எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமுமின்றி கலந்து நிற்கிறாரோ, எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள், அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ, அந்த சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம். அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்கிறார். லோகாயத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம். மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன. ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன. அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது. வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன. நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர்ச்சுழல்களாக இடையறாது சுற்றி கொண்டு இருக்கின்றன. திட்டுதல், வெறுத்தல், பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன. இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அழிக்க வல்லவர். அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியது இல்லை. நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர். பிரார்த்தனை. இப்போது நாம் சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம். எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும். இந்த சரிதம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும். இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள். பலஸ்ருதி. பாராயண பலன். இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெறும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள். புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷீரடியில் உள்ள சமாதி மந்திருள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும். இதை செய்தால் உங்கள் உடல், பொருள், ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும். தற்செயலாக சாயியின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்கிறீர்கள். இச்சரிதத்தை ஆர்வமுடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஜரண மரண சுழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சாயி சரித்த சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள். சாயின் உருவையை நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன்னுணர்விலேயே கலந்துவிடும். தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம். ஆனால் சகுன பிரம்மாவாகிய சாயின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும். பக்தனானவன் தன்னை சாயிடம் பரிபூரண சரணாகதி ஆக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான்.
கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள். யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பிடித்த கேடுகள் மறையும். படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீங்கும். படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீங்கும். இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும், நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர். உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்கள் அமையும். இவைகள் இன்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை. இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனமகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்குவார். கருத்தூன்றிய மனதுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும். தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும். தொடரும் பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயியை நினைப்பான். முக்கியமாக குரு பூர்ணிமா, கோகுல அஷ்டமி, ராமநவமி, நவராத்திரி, பாபா சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும். இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும். அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள். இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரமடைவர். ஏழைகள் செல்வம் அடைவர். கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர். மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நிலைப்படும். நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே, கேட்போரே, உங்களை வணங்குகிறோம். வணங்கி ஒரு வேண்டுகோள் வெடிக்கிறோம். தினமும் மாத கணக்கிலும் படித்த சாயின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு நாங்கள் சாயியினால் உற்சாகம் ஊட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம். இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்ச்சியுற வேண்டும். பிரசாத் யாசனா, பிரசாதம் கோரல். கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து இவ் அத்தியாயத்தை முடிக்கிறோம். வாசகரும் பக்தர்களும் சாயியின் பாத கமலங்களை சர்வ பக்தி பூர்வமாக நினைக்கட்டும். சாயின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும். அவர்கள் சாய் பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும். ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சாயோட அருள் இல்லாமல் இது நடந்திருக்காது. கேட்குற உங்களுக்கும் படித்த எனக்கும் சாய் இப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு, நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 7 நாள் பாராயணங்கிறது நல்லபடியாக முடிச்சிருக்கோம். வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம். பல பேரால் செய்ய முடியாத ஒரு விஷயம். நமக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அற்புதமாக நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்தில், அதாவது நம்ம சப்தாகம் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னோம், வைராக்கியத்தோடு செய்யணும் அப்படின்னு. நம்ம அந்த வைராக்கியத்தோடு செஞ்சோம். அதற்கான சக்தியை நம்ம அப்பா கொடுத்தாரு, நம்மளோட சாயி. அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த சப்தாகம் நல்லபடியாக முடிஞ்சதுனால நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே தேங்காய்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம பாபாவுக்கு பிடித்த மாதிரி நம்ம கொஞ்சம் அன்னதானமும் செய்துட்டு அப்புறம் அதே மாதிரி நாளைக்கு நம்ம சரித்திரத்தில் உள்ள ஆரத்தியை படிக்க போகிறோம். அந்த பதிவையும் நீங்கள் கேட்க போகிறீங்க. நாளைக்கு மதியம் 2 மணிக்கு, இந்தியா டைமுக்கு மதியம் 2 மணிக்கு பதிவு வந்துடும் ஆரத்தி. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய் பாபாவோட அஷ்டோத்திர சதநாமவளி நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் கேட்க போகிறீங்க என் கூட சேர்ந்து. எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நாளைக்கு முடிவு நாள், இறுதி நாளில் கலந்துக்கோங்க. நம்ம சப்தாகம் நல்லபடியாக முடிவுற போகுது. இந்த முடிவு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஒரு முடிவாக அமையப் போகிறது. இந்த முடிவை சாயி ஒரு தொடக்கமாக நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. நம்பிக்கையோடு எல்லாரும் நாளைக்கு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.